ஓகே. சார் ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கான்னு பாருங்க. ஓகே. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூ டாபிக் பெயிண்ட் பார்க்க போறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல. பெயிண்ட்னா பெயிண்ட் வச்சு பார்க்க போறதில்ல. அதுல வார்னிஷஸ், டிஸ்டிம்பர் 3 கலந்து தான் பார்க்க போறோம். அப்ப எழுதிக்கிறீங்க பெயிண்ட். நியூ பேஜஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். பெயிண்ட்ஸ். இந்த பெயிண்ட்ங்கிற டாபிக்குள்ள 3 சேர்த்து பார்க்க போறோம். இதோட சேர்த்து அடிஷனலா 2 வார்னிஷஸ், டிஸ்டிம்பர் பார்க்கணும். இப்ப இப்போ வந்து ஒரு ஸ்டீல் இல்ல காங்கிரீட் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. உங்க வீடோட வீடு நீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க. அதுக்கு வந்து உங்களுடைய ஸ்டீல் சம்பந்தமான இப்ப கேட் இருக்கு, அப்புறம் ஏதாச்சும் மெட்டல்ஸ்ல ஸ்டீல் இருக்கு அப்படின்னா அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க. அதே வந்து டிம்பர், வுட்டன் ப்ராடக்ட்ஸ், உங்களுடைய விண்டோஸ், டோரு எங்கெல்லாம் மர சாமான்கள் வருதோ அங்கெல்லாம் வார்னிஷ் வந்து நீங்க அடிப்பீங்க. அந்த இது வந்து இதாயிராம ஃபைபர் வந்து பவுடரா மாறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒயிட் ஹேட்டோட பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கடுத்து பாலிஷும் பண்ணுவாங்க. அத பளபளப்ப குடுக்குறதுக்காண்டி பண்ணுவாங்க. அது வேற விஷயம். நமக்கு இங்க வந்து வார்னிஷஸ் சொல்லிட்டீங்கன்னா டிம்பர். அதே வந்து டிஸ்டிம்பர் அண்ட் வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஒயிட் வாஷிங் பண்றது. யாரோ வர்றாங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்க. அப்ப நம்ம இப்ப சொன்னது என்னது? உங்களுடைய ஸ்டீல், கான்கிரீட் ஸ்ட்ரக்சருக்கு பெயிண்ட் யூஸ் பண்றோம். டிம்பர், வுட்டன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வார்னிஷ் யூஸ் பண்றோம். அதே சேம் டைம் ஒயிட் வாஷிங் பண்றதுக்கு வாட்டர் பெயிண்ட்னு சொல்லக்கூடிய டிஸ்டிம்பர் யூஸ் பண்றோம். இதுல வந்து அப்படியே ரிவர்ஸ்ல பார்ப்போம். டிஸ்டிம்பர் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது நம்ம ஆ வார்னிஷ் இல்லாட்டி பெயிண்ட் பார்த்துட்டு அதுக்கு வார்னிஷஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்டிம்பர். டிஸ்டிம்பர் என்னன்னா இது வந்து ரொம்ப சீப்பா இருக்கக்கூடிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்ட் வார்னிஷ் எல்லாம் பண்றது ஒரு பாக்குறதுக்கு நல்ல அழகா தெரியணும். அது ஸ்ட்ரக்சர் வந்து அப்படிங்கிறதுக்காக தான் குடுக்குறது. நல்லா வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸோட இருக்கும். அதே சேம் டைம் நமக்கு வந்து வெதரிங் கண்டிஷன்ல இருந்து நல்லா எழுதி நிக்கணும். வெயில், மழையில இருந்து துருப்பிடிக்க கூடாது. எறும்பு வரைக்கும் அடிக்கக்கூடியது. அதே மாரி நம்ம வுட்டன் ப்ராடக்ட்ஸ் அடிக்கிறது வந்து ஒயிட் அண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடாது. போட போட வந்து தூசி கொட்டக்கூடாது. ஓகே. இந்த கரையான் அரிக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பிரிசர்வேஷன் பண்ற கேட்டகரியில தான் நம்ம டிஸ்டிம்பர் சரி வார்னிஷஸ் அடிக்கணும் வுட்டன் ப்ராடக்ட். இப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்டிம்பர் இருக்குதுங்க. இருக்கிறதுலே வந்து ஒரு வாலுக்கும் சீலிங்கும் அலங்கார வேலைப்பாடுகளுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கணும். கம்மியான காசுல அடிக்கணும் அப்படின்னா நீங்க டிஸ்டிம்பர் தான் பிரிஃபர் பண்ணுவாங்க. அப்ப பார்த்திருப்பீங்க. இப்ப சுண்ணாம்பு அடிக்கிறாங்க வீட்டுக்கு. அதான் ஒயிட் வாஷ் பண்றேன்னு சொல்றாங்கல்ல அதான். அப்ப வந்து ரொம்ப பெயிண்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப் இதெல்லாம். ஓகே. ஈஸியான டக்குனு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப டிஸ்டிம்பர் என்னன்னா கம்பேரிட்டிவ்லி சீப் டெக்கரேட்டிவ் பெயிண்ட் ஃபார் வால்ஸ் அண்ட் சீலிங். உங்களுடைய சுவர்களுக்கும், ரூஃப்களுக்கும், கூரைகளுக்கும் ஈஸியான முறையில் அதே சேம் டைம் காஸ்ட் ரொம்ப கம்மியா ஒரு அலங்கார வேலைப்பாடுகளை நோக்கி நீங்க பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்டிம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா குவாலிட்டி வந்து பெயிண்ட் அடிக்கிற அதே அப்பியரன்ஸ் கொடுக்காது. கொஞ்சம் மங்கலா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். எழுதிக்கிறேங்க டிஸ்டிம்பர். Comparatively cheap decorative paints for wall and ceiling எழுதிக்கிறேன். Comparatively cheap and cheap decorative paints. Decorative உங்களுக்கு தெரியல அலங்காரத்துக்கு யூஸ் பண்றது. Paints எங்கனா for wall and ceiling. For
வால் அண்ட் சீலிங் போட்டுக்கிறேங்க. ஓகே. அதுக்கடுத்து டிஸ்டெம்பரிங் இஸ் எ ப்ராசஸ். என்ன பண்றோம்னா, ஒரு சர்ஃபேஸ் மேல வுட் வாஷ் அப்ளை பண்றது தான் டிஸ்டெம்பரிங்னு சொல்றோம். அப்ப இதுல இன்கிரீடியன்ட்ஸ் சொல்லப்போனா, பேஸா சால்ட் உட்கார்ந்திருக்கும், சுண்ணாம்பு பவுடர், கேரியர் வெஹிக்கிளா வாட்டர் உட்கார்ந்திருக்கும், பிக்மெண்டா அதோட கலரிங் ஏஜென்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ண போறீங்களா? அந்த சால்ட் இல்ல உங்களுக்கு புடிச்ச கலர் கிரீன் கலர், ரோஸ் கலர், ரெட் கலர் எது யூஸ் பண்றீங்களோ அந்த கலர் உங்களுக்கு ஏஜென்ட் தான் பிக்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சுவர்ல ஒட்டணும்ல, அதுக்காண்டி க்ளூ குடுத்துருப்பாங்க கூட. ஓகே, பசை போட்டு குடுத்துருப்பாங்க, சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப எழுதிக்கிறேன். அப்ப டிஸ்டெம்பரிங் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, சுவர்களுக்கு ஒயிட் வாஷ் அடிக்கிறது தான். அப்ப டிஸ்டெம்பரிங் is a process, cutting is a process of applying white wash on the surface போடுவாங்க. Is a process of applying white wash on the surface. ஓகே. இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட் சேர்க்கிறோம் டிஸ்டெம்பர்ல அப்படின்னா எழுதிக்கிறேங்க. இன்கிரிடியன்ட்ஸ் ஆன் டிஸ்டெம்பர், மூலப்பொருள் என்னென்ன சேர்க்கிறோம் அப்படின்னா, ஒரு டிஸ்டெம்பர் உருவாக்குறதுக்கு இன்கிரிடியன்ட்ஸ் ஆன் டிஸ்டெம்பர். ஃபர்ஸ்ட் பேஸ் யூஸ் பண்றோம். இந்த பேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, சால்ட், சுண்ணாம்பு பவுடர். அதுக்கடுத்து ரெண்டாவது கேரியர் வெஹிக்கிள் யூஸ் பண்றோம். இப்ப வால்ல அடிக்கும் பொழுது அந்த பவுடர் தண்ணி மாதிரி ஓடுதுல, அப்படிதான் வால்ல போய் அந்த டிஸ்டெம்பர் எடுத்து அடிக்க முடியும். அப்ப அதை கொடுக்கக்கூடிய அந்த ஓடுற மாதிரி கேப்பபிள் அந்த பவுடர் கொடுக்குறது தான் வாட்டர் சொல்யூஷன் ஆட் பண்றோம். இப்ப கேரியர் சொல்லுவாங்க, ஆர் வெஹிக்கிள். வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. வாட்டர். அதுக்கடுத்து இதுல பிக்மெண்ட் சேர்க்கிறோம், கலரிங் ஏஜென்டா சேர்க்கிறோம். பிக்மெண்ட்ஸ் போடுறோம். கலரிங் ஏஜென்டா சேர்க்கிறோம். ஒயிட் வாஷ் பண்றதே ஒயிட் கலர் கொடுக்க மாட்டாங்க, பல கலர்ல கொடுப்பாங்க. கலரிங் ஏஜென்ட் அது நிறமி பொருளாக பிக்மெண்ட் செலுத்துவது. அப்ப நம்ம வால்ல அதை அடிக்கிறோம்னா, அப்ப தண்ணி எடுத்து வால்ல இது பண்ணலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். அப்ப அதுவும் என்ன செய்யும், அது வால்ல இது பண்ணணும், பிடிக்கும். ஆனா கரெக்டா ஒட்டிக்கிறதுல அந்த ஒட்டக்கூடிய தன்மையை க்ளூ தான் கொடுக்கும். அதான் சைஸ் யூஸ் பண்றோம். ஓகே, இத ரெண்டு மூலப்பொருள். இப்ப எப்படி வாட்டர்ல ஊத்தணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப 1 kg சால்ட் இருக்கு, பவுடர் இருக்கு அப்படின்னா அதுல 60% தான் வாட்டர் சேர்க்கணும். அதாவது 0.6 லிட்டர் வாட்டர் சேர்க்கணும். எழுதிக்கிறேன், நோட் போட்டு எழுதிக்கிறேன். அப்போ ஒரு டிஸ்டெம்பருக்கு 0.6 liter of water is generally required per kg போடுங்க, இல்ல பவுடர் சால்ட் போடுங்க. சுண்ணாம்பு இல்ல பவுடர் சால்ட்
அவ்வளவுதான். 2மே ஒண்ணுதான். சுண்ணாம்பு தான். லைம்ஸ்டோன்ல இருந்து கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் தான். மூலப்பொருள் லைம்ஸ்டோன், அதுல இருந்து கிடைக்கக்கூடியது தான். அப்ப ஜெனரலி ரிக்வயர்டு பெர் கேஜ் ஆஃப் லைம் கொடுங்க. ஆர் பவுடர்டு சால்ட். ஓகே. அப்ப இதெல்லாம் டிஸ்டிம்பர் கேட்டகரியில வரும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பெயிண்ட் பார்க்க போறோம். பெயிண்ட்டுக்கு காம்போசிஷன் இருக்கு. எப்படி பேஸ் வந்து ஒரு டிஸ்டிம்பர் சால்க் யூஸ் பண்ணணும். கேரியர் வெஹிக்கிள் வந்து வாட்டர் யூஸ் பண்ணணும். பிக்மெண்ட்ஸ்னா கலரிங் ஏஜென்ட். க்ளூ வந்து சைஸா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இப்ப டிஸ்டிம்பர் நீங்க தயார் பண்ணீங்கன்னா, உங்க கையில சுண்ணாம்பு பவுடர் இருக்கு. இப்ப சுண்ணாம்பு பவுடர் இருந்துச்சுன்னா அதை வந்து பெயிண்டா மாத்திர முடியுமா? ஒரு டிஸ்டிம்பரா மாத்திர முடியுமா? செவுத்துல வந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு அப்படின்னா, அப்ப மாத்த முடியாது. அப்ப உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருள் தான் பேஸ். அதுதான் சுண்ணாம்பு. அதுக்கடுத்து அது சொல்யூஷனா மாத்தணும், லிக்விடா மாத்தணும். அதுக்கு இருக்கக்கூடிய சொல்யூஷன் சொல்றோம்ல, வாட்டர் சேர்க்கிறோம்ல. இப்ப அந்த டிஸ்டிம்பருக்கு வாட்டர் சேர்க்கிறோம். இதே வந்து அடுத்து பெயிண்ட்டுக்கோ, வார்னிஷ்க்கோ வேற ஏதாவது சேர்க்கிற மாதிரி இருக்கும் சொல்யூஷன். அது எதை கொடுக்கக்கூடியதுன்னா, இப்ப செவுத்துல அடிச்சோம்னா, அது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மூவ் ஆகுது. இப்ப பவுடர் எடுத்து செவுத்துல பூசினோம்னா கீழே கொட்டிடும். ஆனா, அதே வந்து செவுத்துல பேஸ்ட் மாதிரி ஒட்டுறதுக்காண்டி ரெடி பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷன் தான் வாட்டரா டிஸ்டிம்பர் சேர்க்கிறோம். அப்படி அந்த அந்த சொல்யூஷன் மாத்திரம்ல, அந்த பேஸ்ட் வடிவத்துக்கு. அதுதான் கேரியர் ஆர் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். பேஸ்டா, செமி லிக்விட் இல்ல லிக்விடா இருக்குது. அதுக்கடுத்து அந்த பொருளுக்கு கலர் குடுக்குதுல்ல, அதுக்கு தான் பிக்மெண்ட் சேர்க்கிறோம். அது செவுத்துல அடிச்சோம்னா, நிரந்தரமா ஒட்டி இருக்கிறதுக்கு ஒரு பசைத்தன்மை குடுக்குதுல்ல, அதுதான் க்ளூன்னு சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய பொருள். அப்ப நான் சொன்ன பேஸ், கேரியர், பிக்மெண்ட், க்ளூ இது மாதிரியே பெயிண்டிங் வரும். ஆனா, நம்ம இங்க வந்து ஒரு டிஸ்டிம்பருக்கு பேஸ் வந்து லைம் சால்ட் பார்த்தோம், ஒயிட் சால்ட் பார்த்தோம். ஆனா இதே மாரி பெயிண்ட்டுக்கு இருக்காது. பெயிண்ட் வந்து நெறைய வகையான பெயிண்ட் இருக்கு. பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் வந்து நெறைய இருக்கு. வைக்காம லீட்ஸ்டு ஆயிட்டு உங்களுக்கு நெறைய இருக்கு. கீழ சொல்லுவேன் என்னென்ன பேஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லுவேன். அத பார்த்துக்கலாம். இப்ப பெயிண்ட்டுக்கு இதே மாரி காம்போசிஷன் இருக்கு. பேஸு, அடிஷனலா தின்னரு, ட்ரையரு, பிக்மெண்ட், இன்னர் பில்லரு, வெஹிக்கிள் ஆர் கேரியரு இது எல்லாம் இருக்கு. அதுல பெயிண்ட்டுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் யூஸ் பண்றோம், என்னென்ன தின்னர்ஸ் யூஸ் பண்றோம், என்னென்ன ட்ரையர் யூஸ் பண்றோம், அதுக்கு வெஹிக்கிள் என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்ட் போட்டுக்கோங்க. மொத்தம் பெயிண்ட், டிஸ்டிம்பர், வார்னிஷ் இருக்குன்னு சொன்னா, அது டிஸ்டிம்பருக்கு இவ்வளவுதான் வரும். இல்ல எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, பேஸ் என்ன யூஸ் பண்றோம், பிக்மெண்ட் என்ன யூஸ் பண்றோம், வெஹிக்கிள் என்ன யூஸ் பண்றோம், அதுக்கு அடுத்தது 1 kg ஒரு பவுடர் சால்க் ஆர் லைமுக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி ஊத்தணும், இதுதான் எக்ஸாம்பிள் நம்ம கேட்டிருக்காங்க இது வரைக்கும். அதுக்கு அடுத்து பெயிண்ட் எழுதிருங்க. பெயிண்ட் வந்து கொஞ்சம் பெருசா வரும். அது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பெயிண்ட் போட்டுக்கோங்க. ஓகே. இதுல வந்து காம்போசிஷன் ஆஃப் பெயிண்ட்ஸ்னு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். என்னென்ன காம்போசிஷன் இருக்கு? காம்போசிஷன் ஆஃப் பெயிண்ட்ஸ் அப்படி எழுதிக்கங்க. இப்ப இதுல இருக்கக்கூடிய காம்போசிஷன் சொன்னா பேஸ் சொல்லலாம். ஓகே. இதே டிஸ்டிம்பருக்கு இதே பேஸ் எழுதின்னு சொன்னா ஒயிட் சால்ட் கொடுத்துருங்க பேஸ். அதே வந்து இங்க வந்து உங்களுக்கு பேஸ் என்ன இருக்குன்னா ஒயிட் லெட், சிங்க் ஒயிட், ரெட் லெட், அயன் ஆக்சைடு, பெத்தோபன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பேஸா வந்து இருக்கு. எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஏ வந்து பேஸ். இந்த பேஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் லெட், இதான் முதல்நிலை மூலப்பொருட்கள் எல்லாமே பேஸ்னு சொல்றது. இதுதான் அதோட அடிப்படை. மீன் குழம்பு தயாரிக்க போறோம்னா மீன், சிக்கன் குழம்பு வைக்க போறோம்னா சிக்கன், மட்டன் குழம்பு வைக்க போறோம்னா மட்டன். அப்ப அதுல இருந்து மெயின் மூலப்பொருளா மட்டன் குழம்புனா மட்டன், சிக்கன் குழம்பு சிக்கன் இருக்குல்ல, அதுதான் என்னது அதோட பேஸ். அதே மாதிரி ஒரு பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கான அந்த பெயிண்ட் டைப்புக்கான பேஸ் தான் இது ஒயிட் லெட், சிங்க் ஒயிட், ரெட் லெட்,
அயனாக்ஸு, லித்தோஃபோன்ஸ். ஓகே. அதுக்கடுத்து 2வது என்ன அப்படின்னா தின்னர். அப்ப இந்த பிரின்சிபல் கான்ஸ்டிட்யூயன்ட் அந்த பைண்டிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்கக்கூடிய இதான். எப்படி வந்து சுண்ணாம்பு இங்க சால்ட் சொன்னோமோ அதே மாதிரி. அப்ப அந்த பைண்டிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்கக்கூடிய இதுதான் பேஸ், அதான் கொடுத்துருக்கு. அது தின்னர். அப்ப அந்த தின்னர் எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு வால் சர்ஃபேஸ்ல பெயிண்ட் எடுத்து அடிக்கணும்னா, இல்ல வந்து ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல வந்து பெயிண்ட் எடுத்து அடிக்கணும்னா, ஈஸியாவும் அடிக்கிறதுக்கு நமக்கு அப்ளை பண்ணும்போது அது ஸ்மூத்தாவும் இருக்கணும் அடிச்ச பிளேஸ். அப்ப அதுக்காண்டி கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் தான் தின்னர். ஒரு லிக்விட் வந்து ஊத்துவாங்க. வாட்டர் மாதிரி ஊத்துவாங்க. நான் வாட்டர் கலர் பார்த்துருப்பீங்க. அப்ப அது என்னன்னா டர்படைன், அதுக்கடுத்து மினரல் ஸ்பிரிட், நாப்தாஸ் இது எல்லாமே தின்னரா யூஸ் பண்றாங்க. அப்ப எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேங்க. தின்னர் என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா டர்படைன், மினரல் ஸ்பிரிட், நாப்தாஸ். ஓகே. சி எழுதிக்கிறேங்க. அதாவது சி என்ன அப்படின்னா ட்ரையர். ட்ரையர் என்ன சார் அப்படின்னா இது ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். இது இப்போ வந்து இது ஒரு இது எப்படின்னா குயிக்கா வந்து ரியாக்ட் பண்ணலாம். பெயிண்ட் வந்து வால் அடிக்கணும்னா அது குயிக்கா வந்து ரியாக்ட் பண்ணலாம். முக்கியமா இப்ப வெஹிக்கிள் வந்து சேர்க்கிறோம். கீழ சொல்லுங்க. ஓகே. அங்க இப்போ வந்து வெஹிக்கிள் சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணி அந்த சொல்யூஷன் சேர்க்கிறோம் பாரு. அந்த மூலப்பொருள் வந்து இது பண்றதுக்கு லிக்விடா மாத்துறதுக்கு. அப்ப அந்த வெஹிக்கிள் சேர்க்கும் பொழுது இது ஈஸியா வந்து டக்குனு ரியாக்ட் பண்ணும் அந்த பெயிண்ட். அதுக்காண்டி உள்ளுக்குள்ள வந்து ட்ரையர் உட்காந்துரும். நாப்தாஸ், ரெசினேட்ஸ் அது எல்லாமே ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ட்ரையர் தான். இது என்னன்னா அந்த வெஹிக்கிள் சேர்க்கும் பொழுது இது ஈஸியா இது பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த கேட்டலிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். வினையூக்கியே யூஸ் பண்ணுவோம். அப்ப வெஹிக்கிள் சேர்க்கிறோம்னா அந்த பவுடர் வெளியில இருக்கக்கூடிய அந்த பொருளை லிக்விட் சொல்யூஷனா மாத்தும். பெயிண்டா வந்து மாத்துறோம். அப்ப அப்படி மாத்தும் பொழுது அந்த சேர்க்கக்கூடிய வெஹிக்கிள் நல்லா உள்ள ரியாக்ட் பண்ணி அதோட செயல்பாட அதிகப்படுத்தும். அதுக்காண்டி ஒரு வினையூக்கி உள்ள சேர்ப்போம். அதுதான் ட்ரையர். அப்ப எழுதிக்கிறேன். ட்ரையர்ல என்ன இருக்கும் அப்படின்னா கீழே ட்ரையர்னா என்ன எழுதுவேன். இப்ப இங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அது என்னன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ட்ரையர் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நாப்தனால்ஸ், ரெசினேட்ஸ் இது எல்லாமே ட்ரையர் தான். ஓகே. அதுக்கடுத்து என்னன்னா பிக்மெண்ட். உங்களுக்கே தெரியும் பிக்மெண்ட்னா கலரிங் ஏஜென்ட். காங்கிரீட் டெக்னாலஜில wood cement கலர் சிமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. பிக்மெண்ட் வாங்கி யூஸ் பண்ணிருப்பேன். பிக்மெண்ட் என்னன்னா நிறமூட்டி, நிறங்காட்டி தமிழ்ல சொல்லணும்னா பிக்மெண்ட்ஸ். அப்ப இந்த பிக்மெண்ட் சரி பிக்மெண்ட்ஸ் MENTS. ஓகே இப்ப கரெக்ட். அப்ப இந்த பிக்மெண்ட்ங்கிறது ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. PVCA நம்பர் தான் கொடுத்திருப்பாங்க. பிக்மெண்ட் வால்யூம் கான்சன்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. அத வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அது எவ்வளவு n % இருக்குன்னா ஒரு ஒரு மெட்டலுக்கு பயன்படுத்தக்கூடிய சிமெண்ட் சரி ஒரு மெட்டலுக்கு பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட் அப்படின்னா அதுல பிக்மெண்ட் வந்து 25 to 40% இருந்துச்சுன்னா நல்லா கலர் கொடுக்கும். அதே wood surface யூஸ் பண்றது அதே 35 40 இருக்கணும். அது பர்சன்டேஜ் ஆஃப் PVCA நம்பர். அதே வந்து ஒரு வாலோட அவுட்டர் சர்ஃபேஸ் எக்ஸ்டீரியர் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுக்க போறீங்கன்னா 26 to 40 அளவுக்கு பிக்மெண்ட் வந்து பர்சன்டேஜ்ல கலந்துருக்கணும். அப்பதான் அந்த கலர் நல்லபடியா இருக்கும். இல்லாட்டி மங்காத இந்த மாதிரி இருக்கும். அப்ப ஜஸ்ட் பிக்மெண்ட் எழுதிக்கிறேன்.
அந்த பிவிசிஎல் நம்பர் பார்த்தீங்கன்னா, அதில குடுக்குறாங்க பிப்பனோட லோகோ. அதுக்கடுத்து இன்னர் பில்லர். அது என்ன சார் இன்னர் பில்லர் அப்படின்னா, இப்ப எப்படி வந்து ஒரு கான்கிரீட் ரெடி பண்றோம்னா, அதுல இன்னர் பில்லரா நம்ம வந்து பைன கட்டி கோர்ஸ் கட்டி யூஸ் பண்றோம். உள்ள இருக்கக்கூடிய வாய்ஸ்லாம் ஃபில் பண்ணணும்னா, அதே சேம்லயும் லோ காஸ்ட்லயும் இருக்கணும். அதே சேம்லயும் அது ஸ்ட்ரென்த் குடுக்கக்கூடிய மெட்டீரியலாவும் பார்த்துருக்கணும். அதனால பெயிண்டிங் என்னதான் மூலப்பொருளா நம்ம வந்து இது எடுத்தாலும், ஒயிட் லெட்டோ, இல்ல சிங்க் ஒயிட்டோ, ரெட் லெட்டோ, ஐநாக்ஸோ, லித்தோபோன்ஸோ எடுத்தாலும், அதுக்கு மூலப்பொருளா மீதி உள்ள விஷயங்களும் பயன்படுத்துறோம். இப்ப சிமெண்ட் கான்கிரீட்னா முழுக்க முழுக்க சிமெண்ட் யூஸ் பண்ண முடியாது. பைனிங் கிரேட், கோர்ஸ் கிரேட் அதெல்லாம் சேர்ப்போம். அப்ப அதே மாரி தான். அப்ப அதே வந்து ஒரு சிக்கன் குழம்பு வைக்க அப்படின்னா, சிக்கன் வந்து நீங்க சேர்த்துட்டு வைக்க முடியாது. மத்த இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கணும். தக்காளி ஆரம்பிச்சு, வெங்காயத்துல ஆரம்பிச்சு, அப்புறம் நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம். பகுதி பொருட்கள் அதுல. அப்ப அதே மாரி தான். அப்ப இந்த இன்னர் பில்லர் இருந்ததுன்னா, மீதி இருக்கக்கூடிய கேப் வாய்ஸ்லாம் ஃபில் பண்றதுக்காண்டி சேர்க்கிறது அடிஷனலா. அந்த பெயிண்ட் உருவாக்குறதுக்கு தகுந்த மாரி குடுப்போம். என்னென்ன குடுப்போம்னா, சிப்சம், கார்பான், சிலிக்கன் குடுப்போம். அப்ப இந்த வெயிட் மாடிஃபிகேஷன்க்காண்டி குடுக்குறது. இது குடுக்கறதுனால எதுனா அட்வான்டேஜ் இருக்கா சார்னா? இருக்கு. அது லைஃபோட டைம இன்கிரீஸ் பண்ணும். கீழ பில்டிங் சொன்னோம்ல, அட்மாஸ்பியரோட வெதரிங் கண்டிஷன்லயும், அது கிளைமேட் சேஞ்ச்லயும் நல்லா தாக்கு பிடிக்கும். அதுக்காண்டி இனர்ட் பில் வந்து குடுக்கலாம். எழுதிக்கங்க. இனர்ட் பில்லுன்னு போட்டுக்கோங்க. இ. இனர்ட் பில்லர். எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா, சிப்சம், கார்பன், சிலிக்கான். சிலிக்கான். ஓகே. ஓகே. இப்ப நம்ம பார்ப்போம். ஒவ்வொண்ணா பார்ப்போம். இப்ப வந்து பேஸ் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பேஸ். பேஸ்ங்கிறது என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் எ பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ட் சாரி இட் இஸ் எ பிரின்சிபல் கான்ஸ்டிடியூயன்ட் முதல்நிலை காரணி. எதுக்கு? பெயிண்ட்க்கு. இது என்ன யூஸ் பண்ணா? ப்ராசஸ் பைண்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகே, பசுத்தன்மையை தான் கொடுக்குது. அப்போ ஒரு சிக்கன் குழம்பு வைக்கணும்னா அந்த சிக்கன் சேர்த்தா தான் அந்த சிக்கன் குழம்பு டேஸ்ட் வரும். மட்டன் குழம்புனா அதை சேர்த்தா தான் மட்டன் டேஸ்ட் வரும். அப்ப அதுதான் அது பிரின்சிபல் கான்ஸ்டிடியூட்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் பேஸ்ங்கிறது ஒரு பெயிண்ட் தயாரிக்கிறதுனா பிரின்சிபல் கான்ஸ்டிடியூட்ட பத்தி பேசுறது. அது ஒவ்வொரு பெயிண்ட் டைப்புக்கு தகுந்த மாதிரி மூலப்பொருள் சேர்க்கிற மாதிரி இருக்கு. அப்ப எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேஸ் எழுதுறேன். ஏ வந்து பேஸ்னு எழுதுங்க. மேலே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இப்ப இங்க என்ன அப்படிங்கறது வந்து பார்த்தா போதும். அதுக்கு அதுல வந்து ஒவ்வொரு டீடைலா பார்க்கணும். ஒயிட் லைட்னா என்ன? அதுக்கு சிங்க் ஒயிட் நான் என்னென்ன கொடுத்தா அதிலே பார்க்குற மாதிரி. ஐநாக்ஸ் லித்தோபோன்ஸ் எல்லாமே. எழுதிக்கிறேன் சார். அப்ப இட் இஸ் எ பிரின்சிபல் கான்ஸ்டிடியூட். It is a principal constituent கொடுக்கணும் of a paint and possess binding property. Binding property. அதுக்கடுத்து எழுதிக்கிறேன். ஒவ்வொன்னா ஒயிட் லெட் ஃபர்ஸ்ட். ஏ வந்து ஒயிட் லெட்னு கொடுக்கணும். இந்த ஒயிட் லெட்ங்கிறது என்ன அப்படின்னா நல்லா வந்து அடர்த்தியா இருக்கணும். டென்ஸ் பெர்மனண்டா இருக்கக்கூடியதா இருக்கணும். சீக்கிரம் அணைஞ்சு போகாது. அதுக்கு வாட்டர் ப்ரூஃபாவும் இருக்கும். இதெல்லாம் பெயிண்ட் கொடுக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் தான் வாட்டர் ப்ரூஃப். அதுக்கடுத்து எங்க சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா வுட் சர்ஃபேஸ்ல அடிக்கிறது சூட்டபிளா இருக்கும். அது என்ன? மோர் சூட்டபிள் ஃபார் வுட் சர்ஃபேஸ். இப்போ உங்களுக்கு டவுட் வரும் சார் வார்னிஷ் தான் அடிப்பான்னு சொன்னீங்க அப்படின்னா வார்னிஷ் காஸ்ட்லியா இருக்கு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சில வுட் ஒர்க்குனா என்ன செய்வாங்கன்னா பெயிண்ட் தான் அடிப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பெயிண்ட் தான் இந்த ஒயிட் லெட்.
அதுக்கடுத்து இந்த ஒயிட் லைட் வந்து இந்த மர சாமான்களுக்கு அடிக்கடி தானே பயன்படுத்துறது. பார்க்கிங் சரிக்காம ஒரு சில இடங்கள் இருக்குல்ல. அப்ப அந்த மாரி இடங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்குவாங்க. சீப் அண்ட் காமனா யூஸ் பண்றது. ஆனா, இத கொண்டு போய் அயர்ன் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அயர்ன் சர்ஃபேஸ்ன்னு சில மூலப்பொருள் வந்து இருக்கும். அத வச்சு உருவாக்கக்கூடிய பெயிண்ட் தான் நம்ம பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இந்த ரெட் லிட்னா அயர்ன் சர்ஃபேஸ்லயே உள்ளது. அதுக்கு இந்த அயர்ன் ஆக்சைடும் அயர்ன் சர்ஃபேஸ்க்கே உள்ளது. பெயிண்டிங் பண்றதுக்காண்டி. அப்ப எழுதிக்கங்க. நாட் சூட்டபிள் ஃபார் அயர்ன் சர்ஃபேஸ். as it does not afford protection against rusting. ஏன் அப்டின்னா, ஒரு மரத்துல அடிச்சோம்னா அது லுக் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும். அது மரம் உளுத்து போகாம பாத்துக்கிறோம். அதே சேம் டைம் ஒரு ஸ்டீல் சர்ஃபேஸ் கொண்டு போய் இத அடிக்கிறீங்க அப்டின்னா, அது ஏற்படக்கூடிய ரஸ்டிங் அந்த கரோஷன் வந்து தடுக்காது, துருப்பிடிக்கிறது. பாக்குறதுக்கு அப்பியரன்ஸ் கொடுக்கும். ஆனா சீக்கிரம் வந்து துருப்பிடிச்சிடும். அப்ப பொரிஞ்சு கொட்டி போயிரும். அப்ப வேஸ்ட். அப்ப அந்த ரஸ்டிங் பிரச்சனையை எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான மூலப்பொருள்ல பெயிண்ட் தான் நம்ம பயன்படுத்தணும். அப்ப எழுதிக்கிறீங்க. இப்ப இந்த கரையான் அடிக்கிறதுக்காண்டி நம்ம என்ன தார் யூஸ் பண்றோம்ல, ப்ரெசர்வேஷனா அதே மாதிரி தான். அப்ப நாட் சூட்டபிள் ஃபார் அயர்ன் சர்ஃபேசஸ் as it does not afford protection against rusting. ரஸ்டிங் பிரச்சனையிலிருந்து இது அது வந்து அந்த வுட்டோ இல்ல வந்து ஸ்டீல் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சரி வுட்டுக்கு பிரச்சனை இல்ல, ஸ்டீலுக்கு வந்து அது வந்து பாதுகாக்காது. அரிமானம் ஏற்பட்டுரும். அதாவது அந்த இரும்பு வந்து துருப்பிடிச்சு கொட்டி போயிருச்சு அப்படின்னா அது இருக்கக்கூடிய பெயிண்ட் அடிச்சாலும் அது கொட்டி போயிடும். வேஸ்ட் தான். பார்க்கறதுக்கு அசிங்கமா தெரியும். அதனால இப்ப நாட் சூட்டபிள் ஃபார் அயர்ன் சர்ஃபேசஸ் as it does not afford protection against rusting. ஓகே, அப்ப எழுதிக்கிறேன். as it does not afford protection against rusting கொடுக்கணும். against rusting. வேற என்ன சொல்லலாம்னா, இது வந்து ரொம்ப காஸ்ட் கம்மி, ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் தான். மற்ற பொருள்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமா காமனா யூஸ் பண்றோம். சீப் அண்ட் காமன் யூஸ் கொடுக்கணும். cheap and commonly used. ஓகே, இப்போ இந்த ஒயிட் லைட் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, பேஸ்ல சிங்க் ஒயிட் பார்க்கணும். ரெண்டே பாயிண்ட் தான். சிங்க் ஒயிட் வந்து அதுவும் ஒவ்வொருவருக்கு பயன்படுத்துறோம். அது என்னன்னா அதிகமா காமனா யூஸ் பண்றது இல்ல, காஸ்ட்லிங்கிறதுனால. அப்ப எழுதிக்கிறேன். ரெண்டே பாயிண்ட் தான். சிங்க் ஒயிட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் சூட்டபிள் ஃபார் பெயிண்டிங் வுட் ஒர்க்ஸ். இட் இஸ் suitable for painting woodworks கொடுக்குதுங்க. அதுக்கடுத்து hence it is costly so not commonly used. இல்ல அந்த not commonly used கொடுக்குதுங்க. hence it is costly and not commonly used. ஓகே, அதுக்கடுத்து என்னன்னா ரெட் லைட் போட்டுருக்காங்க. இப்ப அயர்ன் சர்ஃபேஸ்க்குனா நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறோம்ல, அதுக்குன்னா ரெட் லைட் மூலப்பொருளா இருக்கக்கூடிய பெயிண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் சீன் போட்டு ரெட் லைட் போட்டுருங்க. ரெட் லைட் quite suitable for painting iron surface கொடுங்க.
அயன் சர்ஃபேசஸ். அதுக்கடுத்து அயன் ஆக்சைடுன்னு போட்டுக்கிறேங்க. அயன் ஆக்சைடு. எல்லா எல்லா அயன் பெயிண்ட்ஸுக்கும் ஐயா ஸ்டீல் செக்ஷன்ல அடிக்கக்கூடிய எல்லா அயன் பெயிண்ட்டுக்குமே எல்லா அயன் பெயிண்ட்ஸுக்குமே பேஸே இந்த அயன் ஆக்சைடு தான். ஃபார்ம் த பேஸ் ஆஃப் ஆல் அயன் பெயிண்ட்ஸ். இல்ல பெயிண்ட் அப்படின்னு எழுதிக்கிறேங்க. ஃபார்ம்ஸ் த பேஸ் ஆஃப். இப்ப மேல பார்த்த ரெட் லைட் வந்து அயன் சர்ஃபேஸ் கிடைக்கக்கூடியது தான். அப்ப அதுக்கு இந்த பேஸ வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்ப ஃபார்ம்ஸ் த பேஸ் ஃபார்ம் த பேஸ் ஆஃப் ஆல் அயன் பெயிண்ட்ஸ். அதுக்கு இட் இஸ் சீப் அண்ட் டியூரபிள். இப்போ ரொம்ப சீப்பா இருக்கும், அதே சேம் டைம் டியூரபிளாகவும் இருக்கும். இட் இஸ் சீப் அண்ட் டியூரபிள். அதுக்கடுத்து ஒரு அயன் சர்ஃபேஸ்க்கு பிரைமரி கோட்டால பயன்படுது. பிரைமரி கோட்டா அயன் சர்ஃபேசஸ். ஓகே. அதுக்கடுத்து இருக்குதுங்க லித்தோபன்ஸ். லித்தோபன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரூம்ல இன்டீரியர் ஒர்க்குன்னா கலர் கலரா பெயிண்ட் கொடுக்குறாங்களா, அதோட பெயிண்ட்களுக்கு மூலப்பொருள் அந்த லித்தோபன்ஸ் தான் இருக்கும். ஆனா இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்க சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அதனாலதான் எக்ஸ்டீரியர் வாலுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணாம இன்டீரியர் ஒர்க்கு இது கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப எழுதிக்கிறேன். லாஸ்ட் பேஸ்ல 5வது பார்க்க போறோம் லித்தோபன்ஸ். பேஸ்ல நிறைய கேட்டகரி இருக்கு. நான் வந்து எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ்ல புக்ல இருக்கிறது எது கொடுத்துட்டு இருக்கேன், 5 கொடுத்துட்டு இருக்கேன் லித்தோபன்ஸ். அப்ப it changes color when exposed to sunlight. ஃபர்ஸ்ட் அதை எழுதிட்டு அதுக்கு இன்டீரியர் ஒர்க்குக்கு இன்டீரியர் சர்ஃபேஸ்ல அடிக்கணும் அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்ப it changes color when exposed to sunlight போட்டுக்கணும். அதுக்கடுத்து இன்டீரியர் ஒர்க் ஆஃப் இன்டீரியர் சர்ஃபேஸ் போடணும். இன்டீரியர் சர்ஃபேஸ் போடணும். ஓகே. அதுக்கடுத்து என்ன யூஸ் பண்ண போறோம்னா வெஹிக்கிள் இல்ல கேரியர் இல்ல ட்ரெயின் ஐன்னு சொல்லுவாங்க. ஒண்ணே இல்ல. இப்போ வந்து எப்படி வந்து டிஸ்டிங்க் பண்ண சுண்ணாம்ப சொல்யூஷனை லிக்விடா மாத்துறதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணணும், அதான் வெஹிக்கிள் யூஸ் பண்ணணும். அப்ப இங்க வந்து இந்த பேஸ் பொருளா இருக்கக்கூடியத அதே மாதிரி மாத்துறதுக்கு இப்ப பேஸ் பொருள்னா கெட்டியா இருக்கு, இல்ல வந்து உங்க துகள்களா இருக்கு, அதை வால்ல அடிக்கணும்னா அதை லிக்விடா ஸ்ப்ரெட் பண்ணணும், லிக்விட் சொல்யூஷன் மாதிரி மாத்தி. அப்ப அதுக்கு மாத்தணும்ல வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்கிற அளவுக்கு மாத்தணும்ல, அதுதான் நீங்க என்ன யூஸ் பண்ணா வாட்டர் யூஸ் பண்ண மாட்டோம். அது டிஸ்டிம்பர் யூஸ் பண்றது. பெயிண்ட்ல காமன் யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் அது என்னன்னா இந்த ஃபிஷ் ஆயில்னு சொல்லுவாங்க, அதுக்கு சோயாபீன் ஆயில்னு சொல்லுவாங்க, அதுக்கு லீன்ஸ்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. காமனா அதிகம் லீன்ஸ்ட் ஆயில் யூஸ் பண்றாங்க. அதுக்கு நட் ஆயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சில வார்னிஷஸ் யூஸ் பண்றாங்க. இதுக்கு வெஹிக்கிளாவும் கேரியராவும் யூஸ் பண்றாங்க. வெஹிக்கிள் கேரியர் ரெண்டும் ஒண்ணுதான். இன்னொரு நம்மளோட இருக்கு ட்ரெயின் ஆயில், மூணுமே ஒண்ணுதான். அப்ப இப்ப நீங்க சிக்கன் குழம்பு வச்சாலும் மட்டன் குழம்பு வச்சாலும் அதுல தண்ணி ஊத்தணும். உங்களுக்கு ஆப்டிமம் எந்த அளவுக்கு குவான்டிட்டில தேவைப்படுதுன்றது தகுந்த மாதிரி கிரேவியாவோ இல்ல குழம்பாவோ மாத்தணுமோ அது தகுந்த மாதிரி வாட்டர் உள்ள ஊத்துவோம். அதே மாதிரி பெயிண்ட்டுக்கு மாத்தக்கூடிய விஷயம் தான் இந்த லீன் ஸ்டைல், ஃபிஷ் ஆயில், நட்டு, சோயாபீன் ஆயில், வார்னிஷஸ் எல்லாமே. அப்ப எழுதிக்கிறீங்க வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறீங்க. அது என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா போதும், அது உள்ள போய் டீடைலா பார்க்க அவசியம் இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் பேஸ் பார்த்தாச்சு. அதை எப்படி கொடுத்துருக்கேன், ஏன்னு கொடுத்துருக்கேனா, இதை ஒண்ணு எழுதுங்க. உங்களுக்கு ஏபிசி கொடுத்துருக்கோம்ல, இது ரோமன் லெட்டர் ஒண்ணு எழுதுங்க.
இப்ப 2. என்ன அப்படின்னா வெஹிக்கிள், கேரியர், ட்ரையிங் ஆயில். இட் இஸ் லிக்விட் which carries it is liquid which carries solid material. அப்ப சாலிடா இருக்கக்கூடிய இல்ல பவுடர் சாலிட்னு வச்சுக்கோ பொதுவா. அது பவுடரா இருக்கட்டும் இல்ல கெட்டியா இருக்கட்டும் ஓகே. எல்லாமே சாலிட். அப்ப அந்த சாலிட் மெட்டீரியல ஒரு வால் சர்ஃபேஸ்ல அடிச்சோம்னா அது வந்து ஒரு இது மாரி உங்களுக்கு தெரியும்ல ஒரு 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 துகள் எடுத்து வால்ல பூசுறதுக்கும் அது பெயிண்டா எடுத்து அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஒட்டக்கூடிய ஒட்டி பரவக்கூடிய தன்மை நம்ம அடிச்சோம்னா பரவணும் எல்லா இடத்துக்கும். அந்த தன்மையை குறிக்கிறது தான் வெஹிக்கிள். மூவ்மெண்ட்ட கொடுக்கக்கூடியது தான். இல்ல கேரியர்னு சொல்லலாம், ட்ரையிங் ஆயில்னு சொல்லுவாங்க. அப்ப இட் இஸ் லிக்விட் which carries solid material of base and help them to spread evenly on the surface to the painter. அப்ப சர்ஃபேஸ்ல ஈவனா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த தன்மை கொடுக்கக்கூடியது தான் அந்த வெஹிக்கிள் ஆர் கேரியர். அப்ப இட் இஸ் லிக்விட் which carries எதுக்கு கேரியர்ஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம பேஸ்னு சொல்ற சாலிட் மெட்டீரியல் அதுக்கு சாலிட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் base and help them to be painted. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லீன்ஸ்டு ஆயில் ஆலிவ் எண்ணெய்னு சொல்றோம்ல லீன்ஸ்டு ஆயில் காமனா யூஸ் பண்றதையும் ஃபிஷ் ஆயில் மீன் எண்ணெய் நட் ஆயில் ஓகே அதுக்கு சோயாபீன் ஆயில் எல்லாமே ஆயில் தான் எக்ஸட்ரா போடுவோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தின்னர் பார்க்க போறோம். இந்த தின்னர் என்ன சார் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னோம். இப்போ ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு வால் சர்ஃபேஸ்ல பெயிண்ட் அடிக்கிறீங்க. அது தொட்டு பார்க்கறது நல்லா ஸ்மூத்தா வளவளன்னு இருக்கு. பெயிண்ட் அடிக்கும் போது தான் அடிக்கிறது ஒரு ஈஸியா இருக்கும். அதை அப்ளை பண்ணும்போது இந்த ரோலிங் வச்சோ இல்ல பிரஷ் வச்சோ அடிக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாவும் அடிக்கிறது ஈஸியாகவும் இருக்கணும். போட்டு இழுத்துட்டு இருக்கக்கூடாது அவர் கஷ்டப்பட்டு. அப்ப அதை கொடுக்கறதுக்காண்டி பெயிண்ட்ல எந்த அளவுக்கு ஆம்பியம் குவாலிட்டி வருமோ அந்த அளவுக்கு தண்ணி மாதிரி ஒரு சொல்யூஷன் சேர்ப்போம். ஆனா வாட்டர் உள்ளது ஓகே அது டர்பன்டைனா இருக்கலாம், மினரல் ஸ்பிரிட்டா இருக்கலாம், நாப்தாஸா இருக்கலாம். அதுதான் தின்னர்னு சொல்லுவோம். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும்னா தின்னர்ன்றது என்னன்னா ஒரு கேட்டகரி இப்போ வந்து நீங்க ஏன்னா பொங்கலுக்குனா அந்த கிராமங்கள்லாம் மாடுகளுக்குனா அந்த கொம்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் பெயிண்ட் அடிச்சிருவாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து போன வருஷம் வாங்கி பெயிண்ட் வச்சிருப்பாங்க, அது கெட்டி போயிட்டு இருக்கும். அப்ப இப்ப என்ன செய்வாங்கன்னா தின்னர் வந்து உள்ள ஊத்துவாங்க. ஊத்திட்டு இப்ப கலப்பாங்க, மறுபடியும் நமக்கு தகுந்த மாதிரி ஆம்பியம் குவான்டிட்டிக்கு வந்து கெட்டியானது. அப்ப தின்னரோட மெயினான விஷயம் என்னன்னா அத நமக்கு தகுந்த மாதிரி மாத்துறது சொல்யூஷனா. இப்ப வந்து கிரேவி வைக்கிறீங்க. இப்ப வந்து நீங்க சில்லி சிக்கன் கிரேவியா ட்ரையாவும் வாங்குறீங்க, அதை கிரேவியாவும் வாங்குறீங்க, கிரேவி டைப்லயும் வாங்குறீங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்றாங்க. அதே மாதிரி தான் இங்க தின்னர் ஆனா இங்க வாட்டர் ஆட் பண்ண மாட்டோம், ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணுவோம் வாட்டர் மாதிரியே. ஆனா மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆப்டிமம் குவாலிட்டியில வர்றதுக்காண்டி நமக்கு வந்து ஈஸியாவும் ஸ்மூத்தாவும் இருக்கணும். அது நம்ம ஒர்க் பண்ணும்போது அதுக்காண்டி நம்ம கொடுக்குறது தான் தின்னர். அப்ப தின்னர் சால்வெண்ட் இப்போ வந்து பெயிண்ட் வந்து ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா எடுத்து அடிக்கும்போது அந்த பிரஷ் வந்து அப்படியே பகவன் பிடிச்சிக்கணும், மூவ் ஆகாது, ஒரே இடத்துல அடரா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி தின்னர் சொல்யூஷன் கொஞ்சம் நம்ம ஊத்திக்கிட்டு நல்லா கலந்து அடிக்கும்போது நல்லா ஸ்மூத்தா அடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஈஸியா இருக்கும் அடிக்கிறதுக்கு. அப்ப இந்த தின்னரோட வேலை அதான். அப்ப தின்னர்னு போட்டுக்கங்க அடுத்து 3வது என்ன எழுதுறேன்
thinner. A thinner solvent or diluent is volatile. ஆவியாகக்கூடியது. A thinner volatile. அதுக்கடுத்து சப்ஸ்டன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். சப்ஸ்டன்சஸ் தட் இஸ் ஆடட். இதில் நம்மளோட வெயிட்டுக்கு ஈஸி அந்த ஸ்மூத்தை கொடுக்குறதுக்காண்டி. அப்போ சப்ஸ்டன்சஸ் that is added to the paint its application easy and smooth. Paint its application easy and smooth. அதுக்கு ட்ரையர் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கணுமா? ஓகே, எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். மேலே கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் பொதுவாகவே ஆரம்பிக்குது பெயிண்ட்ல. டர்பன்டைன் அண்ட் டர்பன்டைன் கொடுக்குறேன். 3 கொடுக்குறேன். டர்பன்டைன், மினரல் ஸ்பிரிட். இதே கொஸ்டின்ல கேட்பாங்க கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் எழுத கொடுத்துருக்கு மாதிரி. சோயாபீன் ஆயில், அதுக்கடுத்து வந்து டர்பன்டைன் இல்லை மினரல் ஸ்பிரிட், அதுக்கடுத்து உங்களுக்கு ஒயிட் பிளேட்டு அப்படின்னு வரிசை எடுத்துருவோம். சிப்சம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த சைடு கொடுத்துருப்போம். தின்னர், வெஹிக்கிள், இன்னர் மெட்டீரியல், பேஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். அங்கதான் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. மினரல் ஸ்பிரிட்ஸ், நாப்தாஸ், எக்ஸெட்ரா. அதுக்கடுத்து ட்ரையர் எழுதிக்கிறேன். ட்ரையர் நம்ம என்ன சொன்னேன், இது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் தான், வினையூக்கி தான். அதாவது நம்ம வெஹிக்கிள் அந்த லீவ்ஸ் ஆயில், நட் ஆயில், சோயாபீன் ஆயில் நம்ம ஊத்துறோம்ல அந்த பேஸோட. அப்போ வந்து இந்த ட்ரையர் சேர்த்தோம்னா அந்த வெஹிக்கிள் அந்த லீவ்ஸ் ஆயில் எதுக்கு ஊத்துறோம், கேரியரா செயல்படும், ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த வெளிய நல்ல துரிதப்படுத்திடுவோம். ஓகே, தூண்டி விடும். அதுக்கு தான் ட்ரையர். அப்ப எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போறோம். 4வது ட்ரையர். இது ஒரு வினையூக்கி, கேட்டலிஸ்ட். A trigger is a substance which acts as a catalyst. அப்ப இது ஒரு பொருள் தான். இந்த பொருளை வினையூக்கியா பயன்படுத்துறோம். அப்ப a trigger செயல்பாடு துரிதப்படுத்தக்கூடிய அந்த அந்த வார்த்தைக்கு தான் வினையூக்கின்னு சொல்லுவாங்க, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப trigger is a, இப்போ வந்து நம்ம சிம்பிளா சொல்லியிருப்போம், இடாலர் ஆக்சிலேட்டர் அதெல்லாம் கேட்டலிஸ்டா பயன்படுத்திருக்கு. அப்ப செட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்றது, கம்மி பண்றது. அப்ப எக்ஸ்ட்ரா வந்து வினையூக்கியா சிம்பிளுக்கு பயன்படுத்திருக்காங்க அந்த காங்கிரீட். அதே மாதிரி தான். அப்ப வெஹிக்கிள் ஆட் பண்ணி உடனே செயல்பாட ரியாக்ஷனை சீக்கிரம் நடக்கிறதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய இந்த கேட்டலிஸ்ட் தான் ட்ரையர். அப்ப ட்ரையர் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் which act as a catalyst, which act as a catalyst and quickness
the Turing of the Turing of the vehicle used in paint. Turing of the vehicle எப்பனா vehicle யூஸ் பண்றது used in paints போடுங்க paints. ஓகே. naphthalene resonance எல்லாமே ஒன் ஆஃப் த ட்ரையர் தான் சார். எக்ஸாம்பிளுக்கு நாப்தல் நாப்தல் நாப்தனால்ஸ் போடுவீங்களா? ஓகே. நாப்தனால்ஸ் கமா ரெசினேட்ஸ் இது எல்லாமே ட்ரையர் தான். அதுக்கு பிக்மன் எழுதுங்க. பிக்மன் பிக்மன் என்ன அப்படின்னா அது ஒரு நல்ல கலரிங் ஏஜென்ட் தான். இந்த பிக்மன்ல இந்த பிவிசி நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. அதான் என்ன லைட்டான எழுதிக்கிறேன். ஆனா அதெல்லாம் கேட்க போறது எக்ஸாம் ஆயிட்டு. அதாவது பிவிசிஎன் அதாவது பிக்மன் வால்யூம் கான்சன்ட்ரேஷன் நம்பர். ஜஸ்ட் எழுதிங்க ரீசன் வேணாம். பிக்மன் வால்யூம் கான்சன்ட்ரேஷன் நம்பர். அதுக்கு ஒரு அப்படிங்க வந்துடுறேன். இன்னர் பில்லர்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த வெயிட் காண்டி கியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி கொடுக்கக்கூடியது சிப்சம் கார்பன் சிலிக்கா பொதுவாக பண்றது. இன்னர் பில்லர் போடுங்க. To modify its weight, to modify its weight. அதுக்கடுத்து to improve its durability. To improve its durability. எக்ஸாம்பிளுக்கு சிப்சம் கார்பன் சிலிக்கா கார்பன் சிலிக்கா தனியாக எழுதிக்கிறேன். எக்ஸல் அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் போதும் உங்களுக்கு. அதுக்கடுத்து என்னன்னா என்னென்ன பெயிண்ட்ஸ்னா டைப்ஸ் யூஸ் பண்றோம். இப்ப ஒரு பெயிண்ட் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்றோம், அதோட மூலப்பொருள் என்ன, தின்னர் என்ன, வெஹிக்கிள் என்ன, ட்ரையல் என்ன, இன்னர் மெட்டீரியல் என்ன அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு பெயிண்ட்டுக்கு என்னென்ன கேட்டகரியில பயன்படுத்துறோம் அப்படின்னா 8 வகையான பெயிண்ட் யூஸ் பண்றோம் அதிகமா. அலுமினியம் பெயிண்ட், பிட்டுமினஸ் பெயிண்ட், செல்லுலோஸ் பெயிண்ட், எனாமல் பெயிண்ட், ஆஸ்பெஸ்டாஸ் பெயிண்ட், எமுல்சன் பெயிண்ட், சிமெண்ட் பெயிண்ட், ஸ்னோ சிமெண்ட் பெயிண்ட், கலர் சிமெண்ட் பெயிண்ட் அப்படின்னு 8 வகையான பெயிண்ட் யூஸ் பண்றோம். அப்ப அந்த 8 வகையான பெயிண்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். ஒரு சில விஷயங்கள் எழுதலாம், ஆனா ஒரு சில விஷயங்கள் எக்ஸாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ப்ரோசஸ். அப்ப அந்த பெயிண்ட்ல இருந்து 1 ஆர் 2 क्वेश्चन கேட்கலாம். ஆனா மேக்ஸிமம் ஒரு क्वेश्चन தான் கேட்பாங்க. அந்த ஒரு क्वेश्चन எந்த இடத்துல வேணாலும் கேட்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஏரியா தான். பெயிண்ட்ல இருந்து क्वेश्चन கேட்கலாம். அப்ப எழுதிங்க ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட் போட்டுக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட் போட்டு நான் சொல்றது எல்லாத்தையும் கீழ எழுதிக்கிறேன் அப்படியே வரிசையா. அப்ப ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு எழுதிக்கிறோம். அதுக்கு ஒவ்வொன்றா மெதுவா பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்ப்போம். அப்ப டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட் போடுங்க. டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அலுமினியம் பெயிண்ட். அலுமினியம் பெயிண்ட் போடுங்க. இரண்டாவது பிட்டுமினஸ் பெயிண்ட்.
பிட்டுமினஸ் பெயிண்ட். இங்கே ஒரு சில விஷயத்துக்குலாம் இங்கே நான் எழுதிடுறேன். எழுதாததுக்கு பின்னாடி டீட்டெயிலாக சொல்றேன். பிட்டுமினஸ் பெயிண்ட்னா இங்கே கொடுத்துடலாம். இதுல எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அயன் பண்ண போறோம், ஸ்டீல்ல போட போறோம் அப்படின்னா அங்க தண்ணி பட்டு சீக்கிரம் துரு பிடிச்சிடும். அதனால அந்த அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டீல் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிட்டுமினஸ் பெயிண்ட் அடிச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப பிட்டுமினஸ் பெயிண்ட் போட்டு என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா சைடுல பிட்டுமினஸ் பெயிண்ட் போட்டு painting iron works in underwater construction. Painting iron works in underwater construction. இந்த அளவு போட்டுட்டா போதும், தெரிஞ்சுக்கிட்டா போதும். எக்ஸாம் மைண்ட்ல கேட்டா இவ்வளவுதான் கேட்பான். அதுக்கு மூணாவது மத்ததெல்லாம் நான் டீடைலா கொடுக்குறேன். செல்லுலோஸ் பெயிண்ட் இது டீடைலா கொடுக்குறேன்னா தனியா எழுதியே இங்க ஜஸ்ட் ஹெட்டிங் எழுதுறேன். செல்லுலோஸ் பெயிண்ட். அடுத்து எனாமல் பெயிண்ட். எனாமல் பெயிண்ட் அதுக்கு ஆஸ்பெஸ்டாஸ் பெயிண்ட். ஆஸ்பெஸ்டாஸ் பெயிண்ட் இங்க எழுதிக்கலாம். தீவிபத்து ஏற்படும் பொழுது ஹை ரெசிஸ்டிங் பவரா இது யூஸ் பண்றோம். எனாமல் பெயிண்ட் எழுதியாச்சா? அஞ்சாவது ஆஸ்பெஸ்டாஸ். ஆஸ்பெஸ்டாஸ் சீட்மே அதனால யூஸ் பண்றோம், வெப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக. அதனால வெப்பத்தை வந்து அதிகமா உட்கவுண்ட் உள்ளுக்குள்ள இழுத்து அனுப்பி வருது. ஓகே, ஆஸ்பெஸ்டாஸ் பெயிண்ட் போடுங்க. பெயிண்ட். அப்ப இங்க என்ன சார் எழுதலாம் அப்படினா என்ன எழுதிருங்க? have high resistance to fire. have high resistance to fire. அதுக்கு ஆறாவது என்ன சார் அப்படினா emulsion paint. டீடைலா பாப்போம். சிமெண்ட் பெயிண்ட். ஸ்னோ சிமெண்ட் பெயிண்ட். பிளஸ் ஸ்னோ சிமெண்ட். இதுதான் கலர்ட் சிமெண்ட் பெயிண்ட் சொல்லுவாங்க. கலர்ட் சிமெண்ட் பெயிண்ட் சொல்லுவாங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் டீடைலா. எல்லாமே பார்க்க வேண்டியதுல எக்ஸாம் பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயிண்ட் வந்து பார்க்க டைப். அதே கொஞ்சம் கவராய் நல்ல கவராய். இங்கே ஒரு சில விஷயங்கள் தான் ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்தா போதுங்கிற அளவு. இப்ப ஒவ்வொரு பெயிண்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்குவோம். வெயிட். ஓகே, இப்போ ஒவ்வொரு பெயிண்டையும் எடுத்து டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பெயிண்ட் என்ன பெயிண்ட் அப்படின்னா அலுமினியம் பெயிண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பெயிண்ட் வந்து அலுமினியம் பெயிண்ட். புரியுதுங்களா சார்? கேக்குதா? கிளியர்? ஓகே, அலுமினியம் பெயிண்ட் போட்டுக்கங்க. ஓகே, இந்த அலுமினியம் பவுடர் வந்து சஸ்பெண்டா யூஸ் பண்றோம். அதோட சேர்த்து ஸ்பிரிட் வார்னிஷ் ஆயில் வார்னிஷ் யூஸ் பண்ணுவோம் அலுமினியம் பெயிண்ட்ல. மேக்ஸிமம் இந்த பெயிண்டிங்ல என்ன கேட்பாங்கன்னா எங்க யூஸ் பண்றோம், அதுக்கு வேற என்ன நேம் இருக்கு அத கேட்பாங்க. யூசஸ் தான் இங்க क्वेश्चन கேட்பாங்க. அப்ப இதனால லைட்டா எடுத்தோனே யூசஸ் கொடுக்க கூடாதுன்னு ஒரு இது கொடுத்துட்டு எழுதுறேன். அலுமினியம் பெயிண்ட் என்ன அப்படின்னா அதுல இருக்கு அலுமினியம். அப்ப அலுமினியம் பவுடர் யூஸ் பண்றோம் சஸ்பெண்டடா.
அதுல வந்து ஸ்பிரிட் வார்னிஷ், ஆயில் வார்னிஷ்லாம் ஊத்தி நல்லா வந்து கலக்கணும். அப்ப அலுமினியம் பெயிண்ட், ச அலுமினியம் பவுடர், சஸ்பெண்டட், இன் எ ஸ்பிரிட் வார்னிஷ் ஆர் ஆயில் வார்னிஷ். ஓகே. இதோட யூசஸ் என்ன அப்படின்னா, பெயிண்டிங் ரேடியேட்டர்ஸ், பெயிண்டிங் ரேடியேட்டர்ஸ், அதுக்கடுத்து ஹாட் வாட்டர் பைப்ஸ், ஹாட் வாட்டர் பைப்ஸ், அதுக்கடுத்து கேஸ் டேங்க், அதாவது இடங்கள்ல இதை யூஸ் பண்றாங்க, கேஸ் டேங்க். அதுக்கடுத்து ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க், ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து அவ்வளவுதான், மேக்ஸிமம் 4 பார்த்தா போதும். இப்ப அலுமினியம் பெயிண்ட் அவ்வளவுதான். கேட்டானா எனக்கு யூசேஜ் கேட்பா, மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது, இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம், என்ன கொடுத்துருக்கேன், 1 கொடுத்துருக்கேன், 2 எழுதிக்கங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னா செல்லுலோஸ் பெயிண்ட். அப்ப இங்க எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, போட்டோகிராஃபி ஃபிலிம் ரெடி பண்றாங்க. அந்த காலத்துல போட்டோகிராஃபி ஃபிலிம் ரெடி பண்ணுவாங்கல்ல, இப்பதான் வந்து நிறைய அப்டேட் ஆகி வந்துருச்சு. அப்ப போட்டோகிராஃபி ஃபிலிம்ல தான் எடுப்பாங்க போட்டோனா, அதாவது கழுவி எடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த செல்லுலோஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணுச்சு. நம்ம டூகோ பெயிண்ட் தான் செல்லுலோஸ் பெயிண்ட் சொல்றோம். இதை கேட்டுக்கலாம் அப்படியே. இது எங்க அதிகமா யூஸ் பண்றோம்னா, அதிக அளவுல குளிர் இல்ல வெப்பம், இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு, எக்ஸ்ட்ரீம் டிகிரில. அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல ரெஜிஸ்டிங் மெட்டீரியலா செல்லுலோஸ் பெயிண்ட் அடிக்கலாம். அப்ப எழுதிக்கிறீங்க, செல்லுலோஸ் பெயிண்ட் போடுங்க. செல்லுலோஸ் பெயிண்ட். அப்ப இந்த செல்லுலோஸ் பெயிண்ட் என்ன சார் அப்படின்னா, it is manufactured from, it is manufactured from photographic films. Okay. Tuco paint is a cellulose paint. Tuco paint தான் நம்ம cellulose paint னு சொல்றோம். Tuco paint is a cellulose paint அப்படின்னு போடுதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக it resists extreme degree of cold and hot. It resists, அவ்வளவுதான், இந்த அளவுக்கு போதும். கேட்டா அதுதான் கேட்பாங்க. It resists extreme degree of cold and hot. அதுக்கடுத்து எனாமல் பெயிண்ட் போடுங்க. ஒயிட் லெட்டர் இல்ல சிங் ஒயிட், அதாவது கொஞ்சம் ஆயில் பெட்ரோலியம் ஸ்பிரிட்னா, அப்புறம் ரெசின் மெட்டல்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றது எனாமல் பெயிண்ட். அப்ப எனாமல் பெயிண்ட் என்ன அப்படின்னா, அப்ப ஒயிட் லெட் பேஸ் இல்ல ஒரு சில இடத்துல சிங் ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க. கிரவுண்டினியா
small quantity of oil and mixed with petroleum spirit at resin matters. Small quantity of oil and mixed with petroleum spirit and resins matters. அப்ப இதோட யூசஸ் என்ன சார் அப்படின்னா, நம்ம டோர் விண்டோ இதுனா பிரேம் இருக்குல்ல, அந்த பிரேம் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம டிம்பர் இல்ல அதர் வுட் பேஸ்ட் ப்ராடக்ட்னா ப்ரொடக்டிங் மெட்டீரியலாவும் யூஸ் ஆகும். எனாமல் பேஸ் எழுதிருங்க. யூசஸ்னு போட்டு பெயிண்டிங் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஃப்ரேம்ஸ் போடுங்க. டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஃப்ரேம்ஸ். அதுக்கடுத்து இது ப்ரொடக்டிங் டிம்பர் அண்ட் அதர் வுட் பேஸ்ட் ப்ராடக்ட். இது ப்ரொடக்டிங் அதர் வுட் பேஸ்ட் ப்ராடக்ட். அதுக்கடுத்து எமுல்சன் பெயிண்ட். எமுல்சன் பெயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்டீல் ஒர்க்குக்கு அதிகமா யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து மேசன்ரி ஒர்க்குக்கு யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து இதுல பைண்டிங் மெட்டீரியலா பாலிவினைல் அசிட்டேட்டும் சிந்தெடிக் ரெசினா யூஸ் பண்றோம். ரெண்டு பாயிண்ட் பார்த்தா போதும். எங்க யூஸ் பண்றோம், என்ன பைண்டிங் மெட்டீரியல். அடுத்தது என்ன, 4 எமுல்சன் பெயிண்ட். எமுல்சன் பெயிண்ட் போட்டுக்கங்க. எமுல்சன் பெயிண்ட் mostly employed for painting steel work which is to be built in masonry. Mostly employed for painting steel work which is to be built in masonry. Adikadi, it consists of polyvinyl acetate and synthetic resin as painting material. It consists of
and the synthetic resin as binding material. அதுக்கு சிமெண்ட் பெயிண்ட் எழுதிக்கிறேன். சிமெண்ட் பெயிண்ட். இந்த சிமெண்ட் பெயிண்ட்ங்கிறது என்ன சார் அப்படின்னா, இது வந்து பவுடர் ஃபார்ம்ல தான் அவைலபிளா இருக்கும். அதுக்கடுத்து எப்போ யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு முன்னாடி வாட்டர் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். அப்ப சிமெண்ட் பெயிண்ட் in available in powder form and required mixing only in water before use பண்றது மட்டும் தான் வாட்டர் சேர்ப்போம். only in water before use கொடுக்குறது. அதுக்கடுத்து சில பிக்மெண்ட் அதோட கலர் வந்து என்ன கொடுக்குறேன். அதுபடி ஒயிட் சிமெண்ட்ல எந்த அளவு பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னா, ஒயிட் சிமெண்ட் வந்து 60-70%. அதுக்கடுத்து ஹைட்ராலிக் லைம் ஒரு சிமெண்ட் பெயிண்ட் உருவாக்குறது அது ஒயிட் சிமெண்ட் 60-70%. ஹைட்ராலிக் லைம் வந்து 10-20%. ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கான to increase workability கொடுக்குறேன். அதுக்கடுத்து ஒயிட் பிக்மெண்ட் எந்த அளவுக்குன்னா 2-5%. இப்போ நோட்னு போட்டு ஒரு சில பிக்மெண்ட் கொடுக்குறேன். அதை என்ன கலர் கொடுக்குறேன்னு எழுதிக்கிறேன். நோட் இப்போ நேம் ஆஃப் த பிக்மெண்ட் கொடுக்குறேன் இந்த சைடு. நேம் ஆஃப் த பிக்மெண்ட் அது என்ன கலர் கொடுக்குது. கலர் ஃபர்ஸ்ட் சிங்க் ஆக்சைடு. சிங்க் ஆக்சைடு இது என்ன கலர்னா ஒயிட் கலர் இருக்குது இந்த பிக்மெண்ட். காப்பர் சல்பேட் கிரீன் கலர் இருக்குது. இண்டிகோ ப்ளூ கலர் இருக்குது. வேற பிக்மெண்ட் என்னன்னா ரெட் லெட் ரெட் கலர் இருக்குது. ஃபர்ட் சைனா ப்ரௌன் கலர் இருக்குது. ப்ரௌன் அயன் பிளாக் கொடுங்க. பிளாக் இதெல்லாம் பிக்மெண்ட் என்னென்ன கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த டைப்ஸ் ஆஃப் வாட்டர் எப்படி கொடுக்கணும். அதுல மொத்தம் 4 டைப் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். ஓகே எழுதிக்கிறேங்க.
இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் வார்னிஷ் தான் பார்க்க போறோம். ஓகே. இதோட பெயிண்ட் வந்து உங்களுக்கு டோட்டலா புரியுது. இதுல மொத்தம் 4 டைப் இருக்கு. ஆயில் வார்னிஷ், ஸ்பிரிட் வார்னிஷ், டர்பன்டைன் வார்னிஷ், வாட்டர் வார்னிஷ். ஓகே. அப்ப எழுதுங்க. டைப்ஸ் ஆஃப் வார்னிஷ். அது ஏபிசின்னு எழுதிக்குவோம். ஓகே. இதுல 1, 2 எழுதிக்குவோம். 1 ஆயில் வார்னிஷ். ஓகே. அதுக்கடுத்து 2வது ஸ்பிரிட் வார்னிஷ். ஸ்பிரிட் வார்னிஷ். 3வது வார்னிஷ் ஸ்கெட்ச். ஓகே. 3வது டர்பன்டைன் வார்னிஷ். 4வது வாட்டர் வார்னிஷ் போடுங்க. வாட்டர் வார்னிஷ். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆயில் வார்னிஷ் பார்த்தறலாம். 1 ஆயில் வார்னிஷ் எழுதிக்கிறேன். ஆயில் வார்னிஷ்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, பேஸா ஓவல் இருக்கும். வெஹிக்கிளா ஃபாயில் லீன்ஸ்ட் ஆயிடும். ஆல்ரெடி எண்ணெய் எடுத்துருக்கும். அப்ப கோபால் பிளஸ் ஃபாயில் லீன்ஸ்ட் ஆயிடும் கொடுக்குறேன். திருப்பி ரிப்பீட் பண்றேன். இதுல வந்து பேஸ் மெட்டீரியலா கோபால் யூஸ் பண்றோம். அதோட வெஹிக்கிள் ஆர் கேரியரா ஃபாயில் லீன்ஸ்ட் ஆயிடும் யூஸ் பண்றோம். கிளியர் புரியுதா எல்லாருக்கும்? கவனிக்கிறீங்களா? ஃபாயில் லீன்ஸ்ட் ஆயிடும். ஓகே. இப்படிதான் கேட்பாங்க காம்பினேஷன்ல. ஆயில் வார்னிஷ் என்ன கலர்? இது வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடிய வார்னிஷ். மோஸ்ட் சூட்டபிள் வார்னிஷ் போடுங்க. அதுக்கடுத்து இது எப்படி இருக்குன்னா, காய்கள் ஸ்லோவா இது பண்ண ட்ரை ஆகுற மாதிரி இருக்கும். அதே சேம் டைம் ரொம்ப ஹார்டாவும் டியூரபிளாவும் இருக்கக்கூடிய வார்னிஷ். அதாவது மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப மோஸ்ட் சூட்டபிள் வார்னிஷ் இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல ட்ரை ஸ்லோலி பட் தே ஃபார்ம் ஹார்ட் அண்ட் டியூரபிள் அப்படி கொடுக்குங்க. மெதுவா அது அது வந்து இதான ட்ரை ஆனாலும் அதே சேம் டைம் இருக ரொம்ப ஹார்டாகவும் டியூரபிளாகவும் இருக்கும். வெதர் கண்டிஷனை ஏத்து. அப்ப ட்ரை ஸ்லோலி பட் தே ஃபார்ம் ஹார்ட் அண்ட் டியூரபிள் வார்னிஷ் கொடுக்குங்க. ஓகே. அதுக்கடுத்து நீங்க என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா, ஸ்பிரிட் வார்னிஷ் லாக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு லாக்கியர் சொல்லுவாங்க. செர்லாக் யூஸ் பண்றாங்களா? அது மாதிரி அதுல ஒரு லாக் யூஸ் பண்ணுவாங்க மூலப்பொருளா. அதே மாதிரி இதுலயும் வந்து லாக் யூஸ் பண்ணுவாங்க. பவுடர் மாதிரி இருக்கும். அதுக்கு செர்லாக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லல. ஓகே. அந்த அரக்னு சொல்லுவாங்க. லாக்னா என்ன சார் அப்படின்னா அரக்னு சொல்லுவாங்க. அதுல மெத்திலேட்டட் ஸ்பிரிட் யூஸ் பண்ணுவாங்க. வெஹிக்கிளா யூஸ் பண்ணி இத அடிப்பாங்க. ஓகே. இதுல வந்து என்ன அளவுக்கு பார்த்தா போதும், என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க பார்த்தாவே போதும். அப்ப ஸ்பிரிட் வார்னிஷ் ஒவ்வொரு வார்னிஷ்லயும் என்ன வெஹிக்கிள் யூஸ் பண்றோம், இல்ல என்ன பேஸ் யூஸ் பண்றோம்னு கேட்பாங்க சார். கேட்டிருக்காங்க. எழுதிக்கிறேங்க. இப்ப இங்க லாக் யூஸ் பண்றோம், மெத்திலேட்டட் ஸ்பிரிட் யூஸ் பண்றோம். ஸ்பிரிட் வார்னிஷ். ஓகே. லாக் பிளஸ்
மெத்திலேட்டட் ஸ்பிரிட்னு கொடுங்க. அப்ப French police flank to this class of varnish. Belongs to this class of varnish. Class of varnish. அதுக்கடுத்து டர்பன்டைன் வார்னிஷ். இதுல என்னன்னா டர்பன்டைன் ஆயில் வந்து ஒரு ரெசினோட சேர்த்து உருவாக்குவாங்க. ஓகே, இது எங்க சார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஒரு இடத்துல, அந்த பெயிண்ட் சர்ஃபேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆனா இது வந்து ஆயில் வார்னிஷ் அளவுக்கு சொல்றேன். ஏன் யூஸ் பண்றோம்னா டர்பன்டைன் வார்னிஷ் கொடுக்குறாங்க. இதுல ரெசினா டர்பன்டைன் ஆயில் யூஸ் பண்றாங்க. என்ன ஸ்பேஸ் இருக்கா? ஓகே, கீழ எழுதுறேன். ஓகே, டர்பன்டைன் வார்னிஷ் கொடுக்குறது. அப்ப ரெசின் பிளஸ் turpentine oil. This varnish used on painted surface. Already paint coat கொடுத்ததுல இது யூஸ் பண்ணுவாங்க, coating கொடுத்ததுல. அப்ப this varnish used on painted surface. Surface not so durable and tough as oil varnish. Not so durable and tough as oil varnish. இப்போ ஒரு இடத்துல நம்ம ஆயில் வார்னிஷ் அடிச்சிருக்கோம். அந்த இடத்துல அதோட டஃப் அண்ட் டியூரபிள் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அது பெயிண்ட் அடிச்ச சர்ஃபேஸ் மேலே ஒரு கோட்டிங் கொடுப்போம். அதுதான் டர்பன்டைன் வார்னிஷ். ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் வாட்டர் வார்னிஷ். இதோட ஒரு பெயிண்ட் வந்து டாப் ஃபுல்லா முடியுது. அது பெயிண்ட்ல பிஸ்டம் வரும், வார்னிஷ் சேர்த்து எடுத்துடும். வாட்டர் வார்னிஷ் என்ன சொன்னா ஒரு ஹாட் வாட்டர்ல, பாயில் வாட்டர்ல நம்மளுடைய லாக், அந்த அரக்கு வந்து கலந்து யூஸ் பண்றோம். இப்போ வந்து மேப் ரெடி பண்றாங்களே, அப்ப அந்த மாதிரி இடத்துல இந்த வார்னிஷ் தான் யூஸ் பண்றாங்க. ஏதாச்சும் ஒரு டிராயிங் பிக்சர்னு வரையறாங்களே பெயிண்ட்லயே, அந்த மாதிரி இடங்கள்ல இந்த வாட்டர் வார்னிஷ் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப எழுதிக்கிறேங்க. நாலாவது லாஸ்ட் வாட்டர் வார்னிஷ் போடுறது. வாட்டர் வார்னிஷ் இதோட அரை கூட சேர்த்து ஹீட் வாட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. லாக் பிளஸ் ஹாட் வாட்டர். இதோட பயன்பாடு சொல்ல போனோம்னா used for pictures, varnishing, map, etc. Pictures, varnishing, maps, etc. Okay, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து பெயிண்ட் வந்து முடிஞ்சாச்சு சார். இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்கலாம்னா வெயிட் என்ன டாபிக் நான் பார்த்துக்கிறேன். வெயிட் என்ன இருக்கு? இப்போ வந்து மஸ்ட் ஏரியா எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராக்ஸ் அண்ட் ஸ்டோன், அதுக்கு ஸ்டோன் மேசன்ரி, பிரிக் மேசன்ரி, லைம், அதுக்கு கொடுத்த டிம்பர், அதுக்கு கொடுத்த பெயிண்ட், இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்ஷனல் ஏரியா எல்லாமே மஸ்ட் கொஸ்டின் ஏரியா. இப்போ நான் கொடுத்த எல்லாமே மஸ்ட் கொஸ்டின் ஏரியா.
அதுக்கடுத்து இப்ப நான் நடத்த போற ஸ்கப்போல்டிங் நடத்துறேன் அப்படின்னா, இந்த ஸ்கப்போல்டிங்ல உங்களுக்கு மஸ்ட் கொஸ்டின் ஏரியாவோட வராது. அதாவது அதுக்கு கொஸ்டினே கேட்க மாட்டாங்களா சார் அப்படின்னா, கொஸ்டின் கேட்காம போக மாட்டாங்க. இது எந்த கேட்டகரியில சார் வரும் அப்படின்னா, அதாவது ஒரு சில டைம் இதுல கொஸ்டின் கேட்பாங்க, இல்லாட்டி அடுத்த டாபிக் கேட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி டைப்ல இது வரும். ஓகே. ஆனா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க. வெயிட் இல்லாட்டி அந்த அளவுக்கு போகுமான்னு பார்க்குறேன். ஓகே. டோர்ஸ் அண்ட் விண்டோஸா நடக்கும். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எழுதுங்க அடுத்தது. ஓகே. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா டோர்ஸ் அண்ட் விண்டோ. ஆரம்பிச்சிடுறேன். பெரிய டாபிக் தான். டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். ஓகே. இப்ப இந்த டோர்ஸ் அண்ட் விண்டோனா நம்ம வந்து இப்ப வீட்ல நீங்க பாக்குறீங்க ஜன்னல் கதவெல்லாம் இருக்கு. அப்ப வீட்ல வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா வீட்ல உள்ளதையும் பார்க்க மாட்டோம். டோர்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. ஓகே. அது ஃபங்க்ஷன் பொறுத்து அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன், ஆபரேஷன், மெட்டீரியல் யூஸ்ன்னு நிறைய பிரிக்கலாம். இப்ப பார்த்தோம்னா டபுள் ஸ்விங் பண்ற மாதிரி, சிங்கிள் ஸ்விங் பண்ற மாதிரி ஸ்விங் டோர் இருக்கு, ரோலிங் ஷட்டர் இருக்கு, ரிவால்விங் டோர் இருக்கு, கொலாப்சிபிள் டோர் இருக்கு. அதே வந்து ஃபங்க்ஷன் வைஸ் பார்த்தோம்னா பேட்டர்ன் லெட்ஜ்டு டோர் இருக்கு. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து அதே பேட்டர்ன் லெட்ஜ்டு பிரேஸ்டு டோர் இருக்கு. அதே பிரேம் ரெண்டு பேனல் டோர் இருக்கு. அதே மெட்டீரியல் வைஸ் பார்த்தோம்னா கிளாஸ்ல செஞ்சக்கூடிய டோர் இருக்கு, லோகோ டோர் இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட டோர் இருக்கு. அதே மாதிரி விண்டோல நிறைய டைப் இருக்கு. ஓகே. அதே சேம் டைப் ஒரு டோர் எடுத்துட்டோம்னா அதுல பிரேம் என்ன, ஹெட் என்ன, சில் என்ன, ஹார்ன் என்ன, ஹோல்ட் பாஸ்ட் என்ன, ஸ்டைல்ஸ் என்ன, டாப் ரேட் என்ன, லாக் ரேட் என்ன, பாட்டம் ரேட் என்ன, இன்டர்மீடியட் ரேட் என்ன, பேனல் என்ன, ஷட்டர் என்ன அப்படின்னு நிறைய டெக்னிக்கல் டைப், புல்லிகான், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நிறைய டெக்னிக்கல் டைப் பார்க்கலாம். அதே மாதிரி விண்டோ எடுத்துட்டோம்னா அதுலயும் பே விண்டோ, கார்னர் விண்டோ, கேபிள் விண்டோ, டார்மர் விண்டோ, இல்ல லேண்டன் லைட் விண்டோ, ஸ்கை லைட் விண்டோ அப்படின்னு நிறைய டைப் இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கணும். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து டோர் அமைக்கிற மூலையே வந்து கரெக்டான பிளேஸ் தான் நம்ம அமைக்கணும். இப்போ வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு வீடு இருக்கு. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இருக்கு. அப்ப நார்த், வெஸ்ட் இதான வாயுன்னு சொல்லுவாங்க. வாயு அப்ப நார்த் ஈஸ்ட் ஈசானி மூலை, வெஸ்ட் சவுத் குபேர மூலை, சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை. ஓகே. அப்ப நம்ம டோர் கொடுக்க போறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த சைடுல கொடுத்துடலாம். இத பாக்ஸ் அப்படி இப்படி மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மூலையில இந்த ரீஜன்ல கொடுக்கலாம். டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இந்த ரீஜன்ல கொடுக்கலாம். ஓகே. இது ஃபுல்லாவே கொடுக்கலாம் இந்த திசையெல்லாம். அதாவது மேற்கு டு வடக்கு, அதாவது வாயு மூலையில. அதே மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். இந்த இதுல கொடுத்துக்கலாம், இந்த சைடும் கொடுத்துக்கலாம். நான் அவுட்டர் ரீஜன்ல இங்க ஓபன் கொடுக்கலாம் வாஸ்துபடி அதை சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து நமக்கு இங்க கொடுக்கலாம். அக்யூமுலேட்டர் வந்து இந்த கவரேஜ் கொடுக்கலாம். டோர் குபேர மேல கொடுக்க கூடாது. வர கஷ்டம் வெளில போயிடும். பாசத்தை வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நமக்கு இங்கேனா டோர் ஓபன் கொடுக்கலாம். உள்ளுக்குள்ள நீங்க இங்க வேணுமா கொடுக்கலாம். ரூம் உள்ளுக்குள்ள வெளில கொடுக்க முடியாது. அப்ப இந்த பொசிஷன்ல டோர் கொடுக்கலாம். ஓபனிங் இந்த பொசிஷன்ல இந்த பொசிஷன்ல கொடுக்கலாம். அதுக்கு இந்த பொசிஷன்ல கொடுக்கலாம். மீதி எங்கனா மார்க் பண்ண முடியாது. மூலையில கொடுக்க கூடாது. அப்ப இது வந்து வாஸ்து பிரகாரமா இங்க வந்து டோர் ஓபனிங் அமைக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். இப்ப கிளாஸ்க்கு வந்துருவோம். டோர்ஸ்னா என்ன சார் அப்படின்னா இது வந்து ஓபனிங் தான். ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னா நீங்க சுத்தி நாலு பக்கம் அறையை கட் பண்ணி கட்டிட்டீங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க. ஓபனிங் கொடுக்கலன்னா கட்டின வீட்டுல யார் போவா? இல்ல உங்க வீடு கட்டி முடிச்ச உடனே உள்ள போய் மாட்டிட்டு ஒரு யாருக்கு அறை இருப்பா? ரூம்னா போட்டு முடிச்சிட்டான். அப்ப டோர்ன்றது என்னன்னா ஒரு மார்பிள் சரி ஒரு மூவபிள் பேரியர். நம்ம வந்து திறந்தெல்லாம் மூடிடலாம்.
அப்ப ஒரு ஓப்பனிங் தான். ஒரு வால்ல இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் தான். அத நம்ம வந்து வெளில போனோம்னா, ஆ இழுத்து பூட்டிட்டு போலாம். வந்ததுக்கப்புறம் தொறந்துக்கலாம். அது ஸ்டீல்ல செஞ்சிருக்கலாம், வுட்ல செஞ்சிருக்கலாம். இல்ல எனி டைப்ல வந்து குடுத்துக்கலாம் உங்களுக்கு. அப்ப டோர்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கங்க. டோர்ஸ்க்கான பேசிக் டெஃபினிஷன் என்ன அப்டின்னா, ஓகே. டோர்ஸ் எழுதிக்கிறேங்க. டோர்ஸ்னா டோர்ஸ் மே பி டிஃபைன்ட் as a மூவபிள் பேரியர். எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, டோர்ஸ் மே பி டிஃபைன்ட் as a மூவபிள் பேரியர்னு குடுக்குறாங்க. மூவபிள் பேரியர். அதுக்கடுத்து செக்யூரிட்டி இன் வால்வ் ஓப்பனிங். ஒரு வால்வ் ஓப்பனிங் இருக்குன்னா, அதுக்கு ஒரு பாதுகாப்ப குடுக்குறது. கதவு வந்து தொறந்து கிடக்கிறதுக்கும், பூட்டிட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ சேஃப்டிய குடுக்கும். செக்யூரிட்டி இன் வால்வ் ஓப்பனிங். வால்ல இருக்கக்கூடிய ஓப்பனிங்க்கு நம்ம குடுக்கக்கூடிய டோர் வந்து ஒரு செக்யூரிட்டி குடுக்கும். பாதுகாப்பா குடுக்கும். செக்யூர்ட் இன் வால்வ் ஓப்பனிங். இதான் டோருக்கான பேசிக்கான விஷயம். டெஃபினிஷன். இந்த டோர் வந்து ஓகே. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு செக்ஷன் குடுத்திருப்போம். ரெசிடென்ஷியல், எக்ஸ்டர்னல். ரெசிடென்ஷியல்ல வந்து இன்டர்னல் டோர், எக்ஸ்டர்னல் டோர். ஒரு பப்ளிக் பில்டிங்ல, கரேஜ் இல்ல குடோன்ஸ்ல, ஒரு பாத்ரூம்ல, வாட்டர் க்ளோசெட் ரெசிடென்ஷியல்ல அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல ஒரு மாரி குடுத்திருப்போம். அப்ப அதுக்கடுத்து ஒரு டோர்ங்கிறது எப்படி சார் வியூ இருக்கணும் அப்படின்னா, உங்களோட கார்னர்ல இருந்து பக்கத்துல இருக்க மாரி இருக்கணும். அது எப்படி சொல்றோம்னா, ஒரு 20 சென்டிமீட்டர் தள்ளி கார்னர்ல இருந்து. அதுக்கடுத்து இருக்குங்க பிரைவசி பாயிண்ட் ஆஃப் வியூ. Door should be preferably be located near the corner of that room. எவ்வளவுனா 20 சென்டிமீட்டர் தள்ளி. பிரைவசி பாலிசிக்காண்டி. ஓகேயா? ஓகே. அப்ப located near the corner of the room. Okay. Bracket என்ன எழுதுங்க? 20 சென்டிமீட்டர் நியர்லின்னு போட்டுக்கணும். அடுத்து இதே வந்து டோரோட சைஸ் கேட்பாங்க. ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் குடியிருப்பு பகுதியில வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய டோர் எப்படி இருக்கும்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டோர் என்ன சைஸ்ல கொடுக்கலாம். அதே ரெசிடென்ஷியல் பில்டிங்ல பாத்ரூம் எப்படி கொடுக்கணும்னா, உள்ளுக்குள்ள வாட்டர் ஃபெசிலிட்டி எதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. எழுதிக்கங்க. அதாவது சைஸ் ஆஃப் டோரை பொறுத்துங்க. சைஸ் ஆஃப் டோர்ஸ் வித் அண்ட் ஹைட்னு கொடுக்குறேன். கொடுக்கிறது வந்து வித் அண்ட் ஹைட் தான் கொடுக்குறேன். வித் அண்ட் ஹைட். ஹைட். ஃபர்ஸ்ட் ஏ என்ன சார் அப்படின்னா ரெசிடென்ஷியல் பில்டிங். ரெசிடென்ஷியல் பில்டிங் கொடுங்க. அதுல ஒண்ணு இன்டர்னல் டோர். வீட்டோட உட்புறங்கள்ல கொடுக்கக்கூடிய கதவுகள்னா இன்டர்னல் டோர்ஸ் எந்த அளவுக்கு சைஸ் அப்படின்னா 0.9 மீட்டர் கிராஸ் 2 மீட்டர். இதுல ஆரம்பிச்சு 1க்கு 2 இதுலயே போகும். அதே எக்ஸ்டர்னல் டோர். எக்ஸ்டர்னல் டோர்ங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, டோர்ஸ்ங்கிறது
1க்கு 2 இல்ல 1.1 1 மீட்டருக்கு 1 மீட்டர் சரி 1 மீட்டருக்கு 2 மீட்டர்ன்னு இருக்கும். x1 வருது. to 1.1 மீட்டர் to 2 மீட்டர்ன்னு இருக்கும். 2 பிரிக்கும். ஓகே. அதுக்கு B எழுதிக்கிறேங்க. பப்ளிக் பில்டிங் போட்டுக்கிறேங்க. பப்ளிக் பில்டிங். பப்ளிக் பில்டிங் பொறுத்தவரை 1.25க்கு 2.25 அந்த அளவுக்கு கொடுத்திருப்பான் சைஸ் வித் அண்ட் ஹைட். அப்ப 1.25 மீட்டர் டு 2 கொடுக்கிறதோட டிரான்ஸ்போர்ட்டா வித்துக்கு ஹைட்டுக்கு டிஃபரன்ஸ் கொஞ்சம் 2.25 மீட்டர் அளவுக்கு இருக்கும். சைஸ் வந்து பார்த்தா போதும். அதே வந்து டோலிங் கரேஜ் இல்ல குடோன்ஸ் அதனால கரேஜ் குடோன்ஸ் எல்லாம் பெருசா தான் கொடுத்திருப்போம் ஓப்பனிங் பொருள்லாம் எடுத்துட்டு வர அந்த மெட்டீரியல்னா டோர்ஸ் இன் கரேஜஸ் அண்ட் குடோன்ஸ் 2.5 மீட்டர் கிராஸ் 2.25 மீட்டர் 2.5 மீட்டர் கிராஸ் 2.25 மீட்டர். அதே டோர் வந்து பாத்ரூம் வாட்டர் க்ளோசர் இன் ரெசிடென்ஷியல் யூஸ் பண்றோம் அப்படின்னா டோர்ஸ் இன் பாத்ரூம் அண்ட் வாட்டர் க்ளோசர் ரெசிடென்ஷியல் போடுங்க. வாட்டர் க்ளோசர் ரெசிடென்ஷியல். இப்ப எப்படி சார் வரும் அப்படின்னா 0.7க்கு 2 0.7 மீட்டருக்கு 2 மீட்டர் போடுங்க டு 0.8 மீட்டருக்கு 2 மீட்டர் போடுங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிரிக்கல் பிளேஸ் அண்ட் ஸ்டோருக்கு வித் ரேட் எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அது ஹைட்ல 0.4 டு 0.6 எடுத்துக்கணும் வீட்டோட ஹைட்ல வித் சரி இது சொல்ல சாரி உங்களுக்கு ரோடோட ஹைட்ல 0.4 டு 0.6 மீட்டர் அகலம் எடுத்துக்கணும் டோருக்கு. அதே ஹைட் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா உங்க வித் எவ்வளவு இருக்கு டோருக்கு அது 1.2 மீட்டர் போட்டுக்கலாம். இது அட்லீஸ்ட் மினிமம் ஏதாச்சும் எடுத்துக்கணுமா அப்படிங்கிற கணக்குல நான் சொல்றேன். அப்ப எம்பிரிக்கல் ரிலேட்டட் இன் இந்தியா அப்படின்னு போடுங்க. இப்ப இந்தியால பொதுவா பயன்படுத்தக்கூடிய சைஸ் என்ன எம்பிரிக்கல் அப்படின்னா மினிமம் எம்பிரிக்கல் ரிலேஷன்ஸ் இன் இந்தியா கொடுக்குறேன். அதாவது வித் வந்து எப்படின்னா டோலோட ஹைட்ல 40-60% தான் எடுத்துக்கும். அப்ப 0.4 டு 0.6 இன்டு ஹைட். அதுக்கடுத்து ஹைட் சீக்வல் டு வித்ல 1.2 மீட்டர் அதுக்கு எடுத்துக்கணும். அதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டோர்னு போட்டுக்கிறேங்க. ஃபங்க்ஷனை பொறுத்து ஆபரேஷனை பொறுத்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றத பொறுத்து அப்ப எழுதிக்கிறேன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டோர் மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன். ரெண்டாவது அக்கார்டிங் டு ஆபரேஷன். மூணாவது அக்கார்டிங் டு மெட்டீரியல் யூஸ்டு.
இப்ப 3 டைப்ல வந்து நமக்கு டோர் வந்து இருக்கு. இப்ப ஆப்பரேஷன பொறுத்தோம்னா, நம்ம எப்படி தொறக்குறோம்? ஓகே, அத பொறுத்து சொல்லலாம். இப்ப ஸ்விங் பண்றது. சிங்கிள் ஸ்விங்னா ஒரு சைடு இது பண்ற மாரி. டபுள் ஸ்விங்னா 2 பக்கம் பண்ற மாரி. அதுக்கு அடுத்து என்னன்னா, இப்ப ரோல் பண்ணி மேல வைக்கிறோம்ல, ரோலிங் ஷட்டர். அதுக்கு வந்து சுத்துறோம்ல, உள்ளுக்குள்ள போகும்போதே 4 புறம் சுத்திட்டு வந்துட்டே இருக்கும். ரிவால்விங் டோர். அப்ப நம்ம சொல்றது அது வந்து கொலாப்சிபிள் மடிச்சு வைக்கிறது. அப்ப நம்ம சொன்னதுன்னா, என்ன சார் அப்படின்னா, ஆஃபீஸ். அது எப்படி வந்து நம்ம செயல்படுத்துறோம்? அதுக்கு தகுந்த மாரி. ஸ்விங் பண்றோமா? ஸ்லைடிங் பண்றோமா? ரோலிங் பண்றோமா? இல்ல வந்து ரிவால்வ் பண்றோமா? இல்ல கொலாப்ஸ் பண்றோமா? அதுக்கு தகுந்த மாரி டோர வந்து அது செயற்பாடுகள் வச்சு பிரிக்கிறதுனா அக்கார்டிங் டூ ஆஃபீஸ். அதே ஃபங்ஷன் அது எதுக்கு ஒரு பேட்டர்ன் குடுத்துருக்கோமா? பேட்டர்ன் வச்சு குடுத்துருக்கோமா? பேட்டர்ன் லெட்ஜோட பிரேஸ் சேர்த்துருக்கோமா? இல்ல வந்து பேனல் லோகோ குடுத்துருக்கோமா? அப்படின்னு அது இருக்கக்கூடிய பாகங்கள வச்சு குறிக்கக்கூடியது ஃபங்ஷன். அது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க? கிளாஸ்ல இருக்கா? வுட்ல இருக்கா? அதுக்கு வந்து ஸ்டீல்ல போட்டுருக்கீங்களா? அப்படின்னா அது மெட்டீரியல பயன்படுத்தி சொல்றது உங்களுக்கு மெட்டீரியல் யூஸ். அப்ப டோரோட கிளாசிஃபிகேஷன் 3 கேட்டகரில பயன்படுத்தலாம். அதுல என்ன பொருள் யூஸ் பண்றோம்? பாகங்கள் யூஸ் பண்றோம் அக்கார்டிங் டூ ஃபங்ஷன். அதை எப்படி செயல்படுத்துறோம்? அக்கார்டிங் டூ ஆபரேஷன். ஸ்லைடிங் பண்ணி சொல்றோமா? ஸ்விங் பண்றோமா? ரிவால்வ் பண்றோமா? கொலாப்ஸ் பண்றோமா? ரோலிங் பண்றோமா பொறுத்து. அதுக்கு வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம்? லைக் கிளாஸ், ஸ்டீல், வுட் எக்ஸெட்ரா. There are 3 kind of type இருக்கு. அப்ப இது ஒவ்வொண்ணா நம்ம டீடைலா பார்க்கலாம். டீடைலா பார்க்கறத விட இதெல்லாம் என்ன? அவ்வளவுதான். இப்ப ஸ்விங் டோர்னா என்ன? இப்ப மெக்கானிக்கல் டோர் இருக்கும். ஓகே. லெஃப்ட் சைடு கிஞ்சி குடுத்துருப்பான். ரைட் ஹேண்ட் டோர் இருக்குன்னா ரைட் சைடு கிஞ்சி குடுத்துருப்பான். டபுள் ஸ்விங்னா என்ன அர்த்தம்? பில்டிங் ஒரு என்ட்ரன்ஸ்ல தான் டபுள் ஸ்விங் குடுத்துருப்பாங்க. 2 புறமும் திறக்கிற மாரி. அப்ப கிஞ்சி எப்படி குடுத்துருப்பாங்கன்னா, ஓப்பனிங்க்கு ஆப்போசிட் சைடுல கிஞ்சி ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு பார்த்தா போதும். இதுல ஸ்விங் டோர்ல சிங்கிள் ஸ்விங், டபுள் ஸ்விங் 2 சேர்த்தே சொல்றேன். இப்ப ரோலிங் ஷட்டர்னா எங்க ஸ்பேஸ் வந்து அதிகமா இல்லையோ, அப்ப அந்த மாரி இடத்துல ரோலிங் ஷட்டர் குடுக்கணும். ஏன்னா கதவு தொறந்து வைக்கிறதுக்கு பாதி இடம் அடைச்சிரும். நீங்களே பார்ப்பீங்க. அப்பனா ஃபுல் பண்ணி மேல வச்சுக்கலாம். ரோல் பண்ணி மேல வச்சுக்கலாம். முக்கியமா கரேஜ், ஷோரூம்ஸ், முக்கியமா இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப், குடோன்ஸ், ஃபேக்டரி பில்டிங்ஸ் இந்த மாரி இடத்துல காமனா யூஸ் பண்றாங்க. அதே மாரி தான் ரிவால்விங் டோர் என்னன்னா, அது வந்து 120 டிகிரில சுத்துற மாரி இருக்கும். ஓகே. அதிக மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய இடம்னா இங்க அது வந்து ஒருத்தன் போனா அடுத்த கதவு தூக்கிட்டு அப்படி வரிசையா வந்துட்டே இருக்கலாம். பப்ளிக் பில்டிங், பேங்க், ஹோட்டல், ஸ்டோர்ஸ், தியேட்டர்ஸ், ஹாஸ்பிடல்ஸ், ஃபிஷ் மார்க்கெட் இந்த மாரி இடங்கள்லாம் அந்த மாரி ரிவால்விங் டோர் தான் பார்க்கலாம். அதே கொலாப்ஸ் டோர்னா ஸ்டீல்ல கிரில் மாரி குடுத்துருப்பாங்க. கிரில் கேட்னு சொல்றாங்கல்ல அதான். அப்ப வந்து உங்களுக்கு பப்ளிக் பில்டிங், செட்டு, ஸ்கூலு, குடோன்ஸ் இந்த மாரி இடங்கள்ல அத யூஸ் பண்றாங்க. அதிகமா திருட்டு வேலைகள் நடக்குது அப்படின்னா அந்த மாரி இடங்கள்ல இது குடுக்கலாம். இது கொலாப்ஸ் டோர் குடுக்கலாம். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு தான் பார்க்க போறோம் ஒண்ணும் இல்லை. ரொம்ப டீடைலா நம்ம பார்க்க கூடாது. டீடைலா நமக்கு தேவையில்லை. சார் கிளியர்? புரியுதா? ஓகே. 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 இப்போ வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இது அடுத்த கிளாஸ் கன்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் பார்த்துருவோம். ஓகே. இப்போ என்ன பார்க்க போறோம்னா அக்கார்டிங் டூ ஆபரேஷன் பார்த்துக்கங்க. ஏன்னா அது கொஞ்சம் சின்னமா இருக்கும். அதுக்கு வந்து ஃபங்ஷன் மெட்டீரியல் கொஞ்சம் அதிக டைப்ஸ் வர மாரி இருக்கும். இது சின்னதா உள்ளத முடிச்சு சொல்ற மாரி பார்ப்போம். அப்ப இதுலயுமே கொஞ்சம் தான் பார்க்க முடியும் டைம் இல்ல. இப்போதைக்கு அக்கார்டிங் டூ ஃபங்ஷன். நாளைக்கு மார்னிங் டீடைலா பார்க்கலாம். அக்கார்டிங் டூ சரி வேணாம் ஆபரேஷன் சாரி ஆபரேஷன். ஒன்னு ஸ்விங்கிங் டோர். இதுல ஏ வந்து சிங்கிள் ஸ்விங். ஏ வந்து சிங்கிள் ஸ்விங். இதுல வந்து ஒன்னு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்விங் இருக்கு, ரைட் ஹேண்ட் ஸ்விங் இருக்கு. ரெண்டாவது ஒன்னு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்விங். ரெண்டாவது வந்து ரைட் ஹேண்ட் ஸ்விங். ரைட் ஹேண்ட் ஸ்விங் போடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஸ்விங்ல கிஞ்சி வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ரைட் ஹேண்ட்ல கிஞ்சி வந்து ரைட் ஹேண்ட்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எழுத வேண்டியதுல. அதுக்கு பி எழுதிக்கிறேங்க. டபுள் ஸ்விங்.
டபுள் ஸ்விங். இது எங்க குடுக்கணும்னா பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்ல குடுக்கணும். என்ட்ரன்ஸா பில்டிங் குடுங்க. அதுக்கடுத்து the shutters are hinged on opposite side of an opening. The shutters are hinged on opposite sides of an opening. அப்ப டபுள் ஸ்விங் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஸ்விங்கிங் டோர் முடிஞ்சா ரோலிங் ஷட்டர். ரோலிங் ஷட்டர்னா அது முக்கியமான ஒரு டைம் கேட்டிருக்காங்க. எங்க அதிகப்படியான ஸ்பேஸ் இல்லையோ ஓப்பனிங்க்கு அப்ப அந்த மாதிரி இடத்துல ரோலிங் ஷட்டர் கொடுப்பாங்க. அப்ப ரெண்டாவது எடுத்துக்கங்க ரோலிங் ஷட்டர் கொடுக்கும். They do not require much space. அதுக்கடுத்து they are commonly used garages, showrooms, shops, godowns, factory building, etc. ரோலிங் ஷட்டருமே வந்து ரொம்ப வலிமையானதுதான். ஓகே, ஃபயர் ஆக்ஷன்னா ஏற்பட்டுச்சுன்னா தடுத்துரும். ஆனா அந்த அளவுக்கு தகராம திருடர்களுக்கு எதிரான பாதுகாப்பை அளிக்கும். ஓகே, தெப்பி நடக்காம பாதுகாக்கும். கொலாப்ஸ் டோரை விட ரோலிங் ஷட்டர் திருடர்களிலிருந்து பாதுகாப்பு அதிகம் கொடுக்கும். தீ விபத்து ஏற்பட்டாலும் உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு பரவிடாது. ஓகே, தகர மாதிரி மேல ரோல் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தாலும் அதான் ரோலிங் ஷட்டர்னு சொல்றேன். அதுக்கடுத்து ரிவால்விங் டோர் போட்டுருங்க. 320 டிகிரி சுத்தும், பார்த்திருப்பீங்க. இப்படி கொடுத்துருக்கோம், நடுவில் ஒரு இது இருக்கும், இங்க இந்த சைடு ஒரு தட்டு இருக்கும், இந்த சைடு ஒரு தட்டு இருக்கும், அதுக்கடுத்து இந்த சைடு ஒரு தட்டு இருக்கும், அந்த சைடு ஒரு தட்டு இருக்கும். பார்த்திருப்பீங்க பப்ளிக் பிளேஸ்ல. இப்படி நம்ம போறோம்னா இந்த கதவு அப்படியே போயிட்டு இருக்கோம், பின்னாடி நம்ம இந்த கதவு வந்துட்டு இருக்கும். ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் போக முடியும். இது சுத்திட்டே இருக்கு 360 டிகிரில, பார்த்திருப்பீங்க. 360 டிகிரி நம்ம சுத்தலாம், அது சுத்திட்டு இருக்காது, நம்ம போகும்போது அது சுத்தம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப எழுதிருங்க, மூணாவது ரிவால்விங் டோர் போடுறது. Revolving door. Used where frequent opening and closing of a door. Used where frequent opening and closing of a door. Okay. அதுக்கடுத்து
இது எந்த மாரி இடங்கள்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபிஷ் மார்க்கெட், பப்ளிக் பில்டிங், பேங்க்ஸ், ஹோட்டல், ஸ்டோர்ஸ், தியேட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாரி இடங்கள்லாம் யூஸ் பண்றாங்க. அப்ப எந்த மாரி பிளேஸஸ்னா, ஃபிஷ் மார்க்கெட் இல்லாட்டி அப்ளிகேஷன்ஸ்னு கொடுங்க. இது எங்கெங்கலாம் அப்ளை ஆகுது அப்படின்னா, ஃபிஷ் மார்க்கெட், பப்ளிக் பில்டிங் அதிக கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய இடங்கள். பப்ளிக் பில்டிங்ஸ் ஒவ்வொருத்தவங்களா போனதுக்கப்புறம் அடுத்தவங்க போக முடியும். இப்படி நம்ம போயிட்டு இருக்க முடியாது. அதுக்காண்டி. அதுக்கடுத்து பேங்க்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர்ஸ், தியேட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸெட்ரா போடுவோம். அதுக்கடுத்து கொலாப்சிபிள் டோர், பிளாஸ்ட் அவ்வளவு முடியுது. எது நம்மளோட ஃபங்க்ஷனும் சரி அக்கார்டிங் டு ஆபரேஷன் முடியுது. அடுத்து ஃபங்க்ஷன் மெட்டீரியல் யூசேஜ்ல வந்து டோர் வந்து பார்க்கணும். அப்ப அடுத்ததுங்க the stores are extensively used for residential building, public building, sector, school, grounds. Public building, sector, schools, grounds. எக்ஸெல்லாம் கொடுக்கணும். எக்ஸ்டென்சிபிளா இருக்கும். ரெண்டு பக்கம் இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அழுத்திட்டு கொண்டு போற மாதிரி இருக்கும். ஓகே, அக்ரிகேட்னு சொல்றாங்க அதான். அப்ப மொத்தம் வந்து ஆபரேஷன் பொறுத்தவரை 4 தான் 4 கொடுத்துட்டேன். ஸ்விங் பண்றது, ரோலிங் பண்றது, கொலாப்ஸ் பண்றது, ரிவோலிங் பண்றது. அடுத்து ஃபங்க்ஷன்லயே மெட்டீரியல் யூசர்லயே என்ன டைப் இருக்கு அப்படின்னா அடுத்த கிளாஸ் சொல்றேன். சார் கிளியர் புரியுதுன்னு இருக்கா? ஓகே. கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து 70% நெருங்கிட்டு 40% முடிஞ்சா 70% முடியுது. அதுக்கடுத்து 30%ல கிட்டத்தட்ட ஒரு 10 டாபிக் நடத்துற மாதிரி இருக்கும் தனித்தனியா. ஆனா டக்கு டக்கு டக்குன்னு முடியும். ஒரே செஷன்ல 3 டாபிக் முடியும். ஸ்கஃபோல்டிங், சோரிங், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து அதுல வந்து இது கொடுப்பேன். ஒரு சில விஷயங்கள் கொடுப்பேன். ஸ்டாண்டர்ட்ஸ் 2 செட் ஒரே செஷன்ல முடிய மாதிரி இருக்கும். ஆனா இன்னும் 10 டாபிக் சொன்னா நீங்க 5 மினிட் தான் சீக்கிரம் முடிஞ்சிடும். எம்சாட்னா உங்களுக்கு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்துல முடிச்சிடுவேன். எம்சாட், எம்சாட் எல்லாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து அந்த ஆத்தோரிட்டி டேட்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன். ஓகே. அப்ப இதோட நான் ஸ்டாப் பண்றேன் இந்த செஷனை. ஈவினிங் எப்பயும் போல உங்களுக்கு வந்து பாயிண்ட் கிராசிங்கோட கண்டினியூஷன் ரயில்வேல இருக்கு. ஓகே. தேங்க்யூ சார். ஓகே. ஓகே.